புலமைகளே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான சமூக மாற்றத்திற்கான சமூக தேடலுக்கான ஒரு பயணத்தில் இலக்கியத்தோடு இணைந்திருக்கிறோம் ஆளுமைகளே. நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா அவர்கள் முன்னெடுத்து வைத்ததனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவர்களுடைய சிறுகதைகளை கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டு அதை பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் அதில் இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற கருத்தியல் கோட்பாடுகளை வெளிக்கொணர்கிற அற்புதமான மகத்தான பணியை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு கூட்டு பணியாக, கூட்டு முயற்சியாக நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படி நாம் எடுத்திருக்கிற இந்த நிகழ்வில் முதலாவதாக அழகிரிசைமையா அவர்களுடைய சிறுகதையில் ஆரம்பித்து தமிழொலி அவர்களை நிறைவு செய்து தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கரிசல் இலக்கியத்தினுடைய வட்டார வழக்குகள் சொல்லகராதி மட்டுமல்லாது ஒரு மானுடவியலை உளவியல் ரீதியாக பார்த்த மகத்தான படைப்பாளினுடைய சிறுகதையான கீரா அவர்களுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைக்கு 32ஆம் நாள் நிகழ்வில் அவரது ஒரு சிறிய தவறு என்கிற கதையை கேட்க இருக்கிறோம் ஆளுமைகளே. இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்கிற ஆளுமை திருமதி இரா ராஜாமணி என்கிற பெயரை தாங்கிய முதுகலை ஆசிரியர் அவர்கள் நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். ஈரோட்டை சார்ந்த இவர்கள் முதுகலை தமிழ், முதுகலை பொருளியல் துறை, தமிழில இளம் ஆய்வியல் நிறைஞர் வட்டம், கல்வியல் துறையில பட்டப்படிப்பு என தன்னுடைய கல்வியால் தன்னை வளர்ப்பது மட்டுமல்லாமல் மாணவர்களை வளர்த்தெடுத்த மகத்தான ஆளுமை ஆவார். அவர் 5 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அன்பின் வலியது உயிர்நிலை, வாகை, தன் முனை இயல்பியல், குறள் அமுதம். யோசித்து பாருங்கள், இந்த தலைப்புகளை கேட்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய சிந்தனை ஓட்டத்தை நம்மால் உணர முடிகிறது. அவருடைய கட்டுரை நூலான தமிழ் ஒளியின் சமூக பார்வை என்கிற நூலும், சிறுகதைகளாக தங்கச் சங்கிலிகள் என்கிற சிறுகதை தொகுப்பையும் ஆக 5 நூல்களை இலக்கிய உலகத்திற்கு தந்த மகத்தான இலக்கிய ஆளுமை ஆவார். தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் திருக்குறள் முற்றோதலில் நடுவராக பல ஆண்டுகள் பணியால் பெருமை சேர்த்த ஈரோட்டு மாவட்டத்துக்காரர் ஆவார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருக்குறள் செல்வி விருது, முத்தமிழ் சுடரொளி விருது, கல்வி சேவை செம்மல் விருது, வாணிதாசனார் விருது என விருதுகள் பட்டியல் நீள் பட்டியலாக இருக்கிறது. இதழ்களில் எழுதுகிற இவர் கருத்தரங்கங்களிலும் உரையாற்றுகிறார். குறிப்பாக இலக்கிய மேடைகளில் எல்லாம் திருக்குறளை முன்னெடுத்து பேசுகிற மகத்தான ஆளுமை ஆவார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற தமிழ் அமைப்பில் இணைந்து நிலைக்குழு உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றுகிற இவர் கடந்த மாதம் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவின் வெள்ளி விழாவில் ஈரோடு படைப்பாளிகளில் ஒருவராக அழைத்து பாராட்டு பெற்ற விருதாளர் நம்முடைய திருமதி இரா ராஜாமணி என்கிற பட்டதாரி ஆசிரியர் அம்மா அவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த மகத்தான பணியில் கீரா அவர்கள் ஐயா அவர்களுடைய கதையான ஒரு சிறிய தவறு என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக. தமிழொலி கதை தந்த நீங்கள் கீராவின் கதை தர வருக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு கதை என்ற இந்த நிகழ்விலே சாகித்ய அகாதமி விருதாளர், நூற்றாண்டு கண்ட ஆளுமை, கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை கி ராஜநாராயணன் அவர்களினுடைய ஒரு கதையை இங்கே எனக்கு கதை சொல்லியாக அழைத்தமைக்கு
தோழமை அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய தவறு சிறிய தவறு இதை அப்படியே கதை மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால அப்படி நான் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ராகவலோ இதுவரைக்கும் பள்ளிக்கூடம் போனதே இல்லை. ஏன்னா அவனுக்கு வயது 5 to 6 வயது தான். அவன் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இது நாள் வரையிலும் வீட்டுக்குள்ளதான் இருந்தது. அவனை எப்படியாவது பள்ளிக்கூடம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அவனை பள்ளிக்கு சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. அவன் ரொம்ப ஒல்லியா இருப்பான், குண்டூசி மாதிரி தான் இருப்பான். அவன் ஓடும்போது கூட எங்கேயாவது ஒடிஞ்சு விழுந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா உடம்பு நீண்ட முகமா இருக்கும், தலை கொஞ்சம் கனமா இருக்கும், கண்கள் எல்லாம் நல்ல பளிச்சுன்னு குண்டு குண்டு கண்களாக அந்த கண்களே பேசும். அப்படிப்பட்ட ஒரு உடல்வாகு. அவனுடைய தலைமுடியெல்லாம் சரியாக வெட்டப்பட்டு அவன் அவனுடைய கண்கள் குளுமையாக, அதாவது அவனுடைய பார்வை குளுமையான ஒரு பார்வையாக குழி நிறைந்ததாக அந்த கண்கள் இருக்கும். அப்படி ஒரு மெலிந்த தேகமாக அவன் இருக்கிறான். அவனுடைய பார்வை ஒரு பயம் கொண்ட பார்வையாக கூட சில நேரங்கள்ல இருக்கும், மருண்ட பார்வை அப்படின்னு சொல்ற. ஏன்னா கொஞ்சம் மனசுக்குள்ள அச்சம் இருக்கிறவங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனை எப்படியாவது பள்ளிக்கூடத்துல சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ராகவலு 2வது மகன். அவனுக்கு முன்னால ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறான். அப்ப ராகவலையும் எப்படியும் நாம அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் சேருவதற்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு வயது இருக்கு இல்லையா, அந்த வயது வீட்லயும் வச்சுக்க முடியறது இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு அவனுடைய இதெல்லாம் அவனே செஞ்சுக்குவானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இவன் வீட்டுல இருந்துகிட்டு என்ன செய்யறான், அத்வானம் மணியத்தையும் இவனுடைய அத்வானத்தையும் தாழ முடியல பெற்றோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அந்த மணியம் அப்படின்னா ஒரு நாட்டாமத்தனம் மாதிரி, ஒரு அதிகாரத்தனம் மாதிரி. வீட்டுல அவன் 5 வயசு 6 வயசு ஆயிடுது, அதனால அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியாவது இவனை பள்ளிக்கூடத்துல போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிச்சு இது பண்றாங்க. அப்ப போவதற்கு முன்னால அவனை தயார்படுத்துறாங்க. முதல்ல மனதளவுல தயார்படுத்துறாங்க. ராகவலு இதுக்காக எப்படி தயார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூடத்துல போனா நிறைய உனக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க, குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க உன்னுடைய வயதொத்தவர்கள். அவங்களோடலாம் நீ நல்லா விளையாடலாம், சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் அங்க ஆசிரியர்கள் உனக்கு கதை சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு நல்ல நேர்மறையான ஒரு சிந்தனையை அந்த பெற்றோர்கள் சொல்லி, நல்ல பையனா நீ பள்ளிக்கூடத்துல இருந்தீன்னா உனக்கு அந்த வாத்தியாரு கருப்பட்டி கூட வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவனுக்கு அந்த நினைவுகள்ல மூழ்கி போறவன் அந்த கருப்பட்டி நினைப்பு அந்த நேரத்துல வந்ததுனால, அம்மா எனக்கு கருப்பட்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் இந்த நேரத்துல இத சொன்ன உடனே இப்படி சொல்றானே, அவனுக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு. இப்படி அவனை தயார்படுத்திட்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அந்த போறான். எப்படி அவனை அனுப்புறாங்க அப்படின்னா, ஒரு பைக்கட்டுன்னா புத்தகங்கள் போடக்கூடிய அந்த பை. அந்த பைக்கட்டுல ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து போடுறாங்க. அவன் முதலாம் அந்த பாலர் வகுப்புக்கு போறான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான புத்தகம் இல்ல, ஏதோ இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு பழைய வார பத்திரிகையை எடுத்து அதுல போட்டுட்டு அதோட ஒரு ஸ்லேட்டு அதுல போடுறேன். அந்த ஸ்லேட்டை பத்தி அவர் சொல்லும் பொழுதே நமக்கு நிச்சயமாக பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே நம்ம பார்த்து இது பண்ண நினைவுகள் எல்லாம் இந்த கதையில முழுதுமே அப்படிதான் வருது. அப்ப அந்த ஸ்லேட்டு அந்த மூலையில உடைஞ்சு போய் சில்ல ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது உடைஞ்சு போன ஒரு ஸ்லேட்டு. ஆனா 4 பக்கம் இருக்கக்கூடிய சட்டம் மட்டும் நல்ல உறுதியா இருக்கு.
அப்ப ஸ்லேட்ல அவனை எழுதுவதற்காக என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஊமத்தை இலை, கரித்துண்டு இதையெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சு அது மேல தடவி குடுத்து அனுப்புறாங்க. சின்ன வயசுல ஸ்லேட்டை பயன்படுத்தும் பொழுது கூட அந்த மாதிரியான கரும்பலகைகள்ல பயன்படுத்தும் பொழுது இதெல்லாம் கூட அந்த ஊமத்தை இலை, ஊமத்தம், அந்த கரித்துண்டு எல்லாம் சேர்த்து பூசி வச்சிருப்போம் கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த கருமை வந்து பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி செஞ்சுட்டு அவனுக்கு ஒரு குச்சி கொடுத்து அனுப்புறாங்க. குச்சின்னு இவர் சொல்றது என்ன? குண்டு குச்சி. ஆனா குச்சி மாத்திரம் நல்லா பெருசா இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த பலப்பம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பலப்பம் எழுதக்கூடிய அந்த ஸ்லேட் குச்சின்னு இப்ப சொல்லுவாங்க. ஆனா அந்த குச்சியை அவனோட அந்த பையில போட்டு அந்த பைக்கட்டுல போட்டு அனுப்புறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அண்ணனோட அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுடைய அண்ணன் மூத்தவன். அவன் போகும் பொழுது இவன் இன்னும் இப்ப உடல் சார்பாக முதல்ல மனம் சார்பாக அவனை யோசனைய சொல்லிட்டாங்க. அவனை சரிப்படுத்திட்டாங்க. அப்புறம் அவனுக்கு உண்டான பொருள்கள் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப நான் அவனுடைய உடம்பை எப்படி தயார் பண்றாங்கன்னா, நல்லா தலை, முகம் அதெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சு குளிர, கை, காலு எல்லாத்துலயும் நல்ல எண்ணெய் வச்சு தடவி பாவாடை எடுத்து அனுப்புறாங்க. பாவாடை அப்படிங்கிறது நெத்தியில இருக்கக்கூடிய வடுன்னு நினைக்கிறேன். அந்த வடு எடுத்து தலைமுடிய 2ஆ பிரிச்சு அவனை தலை சீவி அதுக்கு ஒரு சாந்து பொட்டு வச்சு அவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்காக அப்புறம் இப்போ போற மாதிரியே இந்த பள்ளிக்கு செல்லும் பொழுது ஏதாவது அவர்கள் சாப்பிடுவதற்காக இந்த சிறு தீனி கொடுத்து விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, வறுத்த காணா பருப்பும் அப்புறம் இந்த குதிரைவாலி அரிசி, புழுங்கல் அரிசி ஊற வச்சது அது 2யும் அவன் சட்டப்பையில நிரப்பி அனுப்புறான். இந்த காணா பருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா? அததான் காணா பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய மாமனார் அவர்கள் கூட என்ன செய்வாங்க, காணா எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்த உடனே அவங்க எல்லாம் பரமக்குடி பக்கம் இருந்தவங்க. பைக்கட்டுன்னு சொல்லுவாரு என்னுடைய கணவர். என்னுடைய மாமனார் வந்து காணா பருப்பு அப்படின்பாரு. அது மாதிரி அந்த நிலக்கடலை பருப்புகளை போட்டு நிறைய அந்த ஊற வச்ச அரிசி எல்லாம் போட்டு அவன் சாப்பிட்றதுக்காக அவனை சந்தோஷமா தயார்படுத்தி அனுப்புறாங்க. அது அப்படி போகும் பொழுது அவங்க அண்ணனுக்கு பின்னால அவன் போறான். அண்ணன் முன்னால போறான். அப்ப அந்த தெருவுல இருக்கக்கூடிய காட்சிய நமக்கு இங்க காட்சிப்படுத்துறாரு அப்படியே. தெருவுல கோழி குஞ்சுகள் இருக்கு. அத வந்து கிருஷ்ண பட்சின்னு ஒரு பட்சி வந்து பிடிச்சுக்கிட்டு மேல பறக்குது அப்படிங்கிறார். அப்ப கிருஷ்ண பட்சி அப்படின்னா எதுவா இருக்கும்னு நாம யோசனை செஞ்சு கிருஷ்ணனை தூக்கி செல்லக்கூடிய அந்த கருடனா அப்படின்னு யோசனை பண்றதுக்குள்ளேயே பின்னால அந்த கருடனின் விரல்களுக்குள் அந்த சிக்கிய கோழி குஞ்சு கியா கியா கியான்னு கத்துது. அப்ப அப்படி கத்துறத பார்த்துட்டு கோழி குஞ்சு தூக்கிட்டு போகுதே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த கிருஷ்ண பட்சிய ஹோ 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 அப்படின்னு எல்லாம் துரத்துறாங்க. அது பின்னாலேயே ஓடுறாங்க. இப்படிப்பட்ட கொள்ளு பருப்பா சரி. அப்படி ஒரு தோழி வந்து காணா போயிருந்தா கொள்ளு அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறப்பு சிறப்பு. எனக்கு அது தெரியல. சரி நன்றிப்பா. அடுத்தது அப்படி அவங்க போகும் பொழுது அந்த ஒரு இடத்துல வந்து தெருல சகதி அதிகமா இருக்கு. அந்த சகதி இப்ப சாளர தண்ணிகள் எல்லாம் வெளியே போகுது இல்லையா? அந்த மாதிரி தெரு முழுவதும் அந்த சகதி வெளியே போகுது. இப்ப அதை தாண்டி போக முடியல அவனுக்கு. அதனால அவன் என்ன செய்யறான், அதை சுத்திக்கிட்டு அந்த பக்கமா போறான். அப்படி போகும் பொழுது பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அந்த படப்பு காடுகள்ல பன்றிகள் எல்லாம் மேய்ந்து. சார் அவன் ஒருத்தன் சார் அவன் வந்து சொல்லுங்க ஐயா, தொடரட்டுமா? தொடரட்டுமா தோழரே? நீங்க தொடரணுமா? நீங்க தொடருங்க. நீங்க தொடருங்க. அந்த அந்த படப்பு காடுகள்ல அந்த பன்றிகள் வந்து மேய்ந்துட்டு இருக்குது. அப்ப மாடு மேய்க்கக்கூடிய பசங்க எல்லாம் குறும்புத்தனம் பண்றாங்க அந்த இடத்துல. எப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நாய்களை எல்லாம் உசுப்பேத்தி விட்டு உசுக்கு காட்டி பிடிஸ் பிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரட்டிக்கிட்டே அந்த பன்றிகளை இது பண்றாங்க. இதையெல்லாம் அவன் பார்த்துட்டு போறான். இப்படி போய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். இப்ப பள்ளிக்கூடத்துல ராகவலு குட்டி பாலர்
வகுப்பு அப்படின்னு சின்ன குழந்தைகளுக்காக தொடங்குறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த குட்டி பாலர் வகுப்பு அப்படிங்கிறாங்க. அந்த வகுப்புல போய் அவன் உக்காடுறான். கொஞ்ச நேரம் உக்காந்து முடிஞ்சவொடனே அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வரிசையா சில பூஞ்செடிகள், அந்த தொட்டிகளோட அந்த பூஞ்செடிகள் வச்சிருக்காங்க. அத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அது மேல ஒரு ஈர்ப்பு வருது. அது வா வான்னு அவனை அழைக்கிற மாரி இருக்கான். அதனால அவன் எழுந்திருச்சு என்ன செய்றான், ஆசைப்பட்டு ஒரு பூவ இப்படி பறிக்கிறான். பறிச்சதுதான் பின்னால இருந்து ஒரு பெரிய இடி சத்தம் மாதிரி ஒரு உருமல் கேக்குது அவனுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, கையில பெரம்போட அந்த ஆசிரியர் வந்து பின்னால நிக்கிறாரு. அவரு ருத்ராவதாரம் மாதிரி இருக்கு அவரு பார்க்கறதுக்கு. அவர பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே உடம்பு கிடுகிடுன்னு நடுங்கி போயிடுது. அவரு அது இல்லாம அவர் என்ன செய்றாரு, அந்த குச்சிய எடுத்து, அந்த பெரம்ப எடுத்து ஓங்கி ஏதோ ஒரு ஒலி எழுப்பி பெருசா பேசுறாரு. அத பார்த்து இன்னும் அந்த குழந்தைக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவன் கையில இருக்கக்கூடிய பூ அப்படியே கீழ விழுந்துருது. இந்த சத்தத்தை எல்லாம் பார்த்த உடனே, அந்த பெரம்ப தூக்குனத பார்த்த உடனே, அவன் பயந்துகிட்டு போய் அந்த பூந்தொட்டிய அப்படியே சேர்த்து, அம்மா அப்படின்னு பிடிச்சுக்கிறான். பிடிச்ச உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் ஈரப்பசம் கொஞ்சம் கூட இல்லையாம். அப்படியே வந்து நெருப்பு கக்கிட்டு இருக்கிற மாரி அப்படி உடம்பு தணலாட்டம் ஆயிடுது. இது பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த ஆசிரியர். இன்னும் ஏதேதோ பேசிட்டு அவர் திரும்பி பார்த்தா, இந்த பையன் இப்படி பயந்து ஒடுங்கி, அப்படியே நடுங்கி அந்த இதோட நிக்கிறானே அப்படின்னு பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாரி இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆயிருச்சே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் கற்ற வித்தை அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு ஆசிரியர் இந்த இடத்துல. நிகழ்ச்சி இப்படியா முடிந்து விட்டதே என்று நினைக்கையிலே அந்த வாத்தியார், அவர் கற்ற வித்தை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. ராகவலுவை பையன்கள் வந்து என்ன செய்றாங்க, அவன் நடுங்கிட்டான். அவனுக்கு ஒரு மாரியா இருக்கு. அவன் பயந்துட்டான்னவுடனே வீட்ல கொண்டு போய் விட்டுறலான்னு எல்லா பசங்களும் சேர்ந்து அவன தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா, அவனுக்கு நடுக்கமா இருக்கு. கிடுகிடுன்னு வந்துருச்சு. அவன் வந்து கீழ விழுந்துருவான் அப்படிங்கிறத நினைப்பானா, இவன் என்ன பண்றாங்க, தாங்கி எல்லாம் பிடிச்சுட்டு போக முடியாது. இப்போ சில இடங்கள்ல கூட இறை வணக்க கூட்டத்துல இந்த குழந்தைகள் சாப்பிடாம வந்து நிக்கும். அப்ப என்ன செய்யும், கீழ விழுந்துரும் சில நேரம். அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது அந்த உடற்பயிற்சி ஆசிரியரோ மொத்தமா அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. இப்ப பலசாலியாக இருந்தா மொத்தமா தூக்கலாம். ஆனா இங்க வந்து அந்த பெரிய பசங்க 4, 5 பேர் சேர்ந்து அவன தூக்கி கொண்டு போய் அவங்க வீட்ல விட்டுர்றாங்க. அப்ப இது அவனுக்கு அப்படியே அனலா உடம்பு கக்கி ஒரு மாரி காய்ச்சல் வந்து பயம் வந்துச்சு. இப்படி ராகவலுவலை போலவே ஏன் அவனுக்கு அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு பதற்றமான ஒரு பையனா அவன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை எழுதுறாரு ஆசிரியர். ராகவல போலவே அவங்க அம்மா ஜானகி கூட கொஞ்சம் பயந்தாங்கொள்ளிதான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா 7 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது, அவன் வயித்துல இவன் இருக்கிறான் இல்லையா? அந்த நேரத்துல ஒரு நாள் ஜானகி அம்மா என்ன செய்றாங்க, அந்த பட்டகசாலை அப்படிங்கிற அவங்க அந்த தாழ்வாரம் அந்த அறைக்குள்ள ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு எப்படி ஆடுறாங்க அப்படின்னா, பெருவிரல் கூட தரைய தொடவே இல்ல. அப்படி தொட்டும் தொடாத மாதிரியும் கால்கள தொங்க போட்டுக்கிட்டு, அப்படியே அவங்க அந்த ஊஞ்சல்ல லேசா ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் பொழுது, சிந்தனை அப்படியே ஏதோ போகுது. அந்த நேரத்துல இந்த குழந்தை வயித்துக்குள்ள இருக்கான் இல்லையா? இவன் வந்து என்ன செய்றான், அ 7 மாசம் ஆயிருச்சு. ஓரளவு வளர்ச்சி அடைஞ்ச குழந்தை தான். அதனால அந்த வயித்துக்குள்ள முட்டி முட்டி ஒரு மாரி முண்டி விளையாடிட்டு இருக்கிறான். அது ஒரு சுகமான ஆனா வலியான ஒரு அனுபவம் அது. அந்த குழந்தை வயித்துக்குள்ள முட்டி முட்டி ஆடும் பொழுது வலிக்கிற மாரியும் இருக்கும். ஆனா அது சுகமாவும் இருக்கும். அது தேவைப்பட்ட மாரியும் இருக்கும். அந்த மாரி அந்த சிந்தனைகள ரசிச்சுக்கிட்டு அவங்க அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜன்னல் வழியா வெளிய பார்த்தா, அங்க வந்து மழை தூறிட்டு இருக்கு. அப்ப மழை வரக்கூடிய அந்த காலம். அந்த மழை வந்துருச்சு. அ திடீர்னு ஒரு பெரிய ஒரு இடி சத்தம் அந்த இடத்துல கேட்கிற மாரி இருக்கு. அப்படியே அவங்களுக்கு ஒரு பயம் வந்த மாரியும் இருக்கு. ஒரு பெரிய பேரொளி. அந்த பேரொளி வீட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சோ! அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது வந்தது. அது என்னன்னா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பனை மரம், ஒற்றை பனை மரம் இருக்கு. அந்த ஒற்றை பனை மரத்து மேல அந்த இடி விழுந்திருக்கு. அந்த முதல்ல இடி இடிக்குது பாருங்க. அந்த இடி இடிக்கும் பொழுதே அவங்களுக்குள்ள ஒரு
பயம் வந்துட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அர்ஜுனன் பேர் 10 அப்படிங்கிறாங்க. அப்ப இடிக்கும் பொழுது என்ன செய்வாங்க, இடி டம டமன்னு போகும்போது அர்ஜுனா 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 அர்ஜுனான்னு 10 தடவை சொல்லு, 5 தடவை இப்படி எல்லாம் மூத்தவங்க சிறு வயதுல சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அர்ஜுனா அர்ஜுனாங்கிறது அர்ஜுனா பேர் 10 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்குள்ள அந்த இடி அந்த பனைமரத்து மேலயும் விழுந்துருது. அந்த பனைமரம் பற்றி எரியுது. புகையா வருது. இந்த பயத்துல இவங்க ஊஞ்சல்ல இருந்து அப்படியே கீழே நழுவி விழுந்துட்டாங்கன்னா அப்படியே தரையில ஒரு மாதிரி இதுவா உட்கார்ந்துறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பதற்றத்தின் காரணமாக அப்ப பிரசவமே ஆயிடுது. இப்ப 7 மாதத்திலேயே அந்த தாய்க்கு அந்த குறப்பிரசவம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி முழுமை அடையாமல் அந்த பிரசவம் ஆயிடுது. அப்போ ராகவலு தான் பிறந்தான். அவனை பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன கைத்தண்டி அளவு இருக்கான் இவன். கைத்தண்டி மாதிரி இந்த குழந்தை இருக்கானே. இந்த குழந்தை எப்படி இருக்க போகுது? இது உயிரோட இருக்கிறது ரொம்ப அதிசயம்தான். மாசத்துல இப்படி பிறந்தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படி அவனை பத்தி சொல்றாங்க. இப்பொழுதும் நாம பிரசவத்தை அந்த மருத்துவமனைகள்ல போகும் பொழுது குழந்தைகள் பிறந்தா ஒரு 10 நாள் 5 நாள் அப்படியெல்லாம் முன்னால பிறந்தா அந்த குழந்தைகளை இன்குபேட்டர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு கேர் தனியான ஒரு பாதுகாப்பு இதுல வச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம கிட்ட கொடுக்கறதெல்லாம் உண்டு இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த கருத்துல அதான் சில சாஸ்திரங்கள் அங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சாஸ்திரங்கள் சிலது செய்யறாங்க அப்படிங்கிறார். அது என்ன சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா, தோட்டத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு தினம் ஒரு வாழை குருத்து இலைய பறிச்சுட்டு வர சொல்லி அந்த குருத்து வாழை இலைய நீளமா பரப்பிட வேண்டியது. அது நீளமா பரப்புனதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா தடவிட்டு அந்த குழந்தைக்கும் எண்ணெயை தடவிட்டு அந்த குழந்தைய அதுல படுக்க வைக்கிறாங்க. சுத்தி ஒரு 16 அகல் விளக்குகள் மண் விளக்குகள் இருக்குது இல்லையா? அந்த மண் விளக்குகளை அதை சுற்றி அங்க ஏத்தி வைக்கிறது. அப்ப தொடர்ந்து அந்த வெளிச்சம் அந்த குழந்தைக்கு பட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி அந்த வாழை இலையிலயும் அந்த குழந்தை படுத்திருக்கிற மாதிரி எல்லாம் அவங்க அப்படி செய்யறாங்க. அந்த அம்மா பால் கொடுக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல அந்த குழந்தை அங்கதான் படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய இரவும் பகலும் இவங்க ஜானகி அம்மா அவங்க பெற்ற தாய் அப்படி கவனிச்சுக்கிறாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 16 விளக்கு வச்சு இப்படி 3 மாசமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது எண்ணெய்தான் தீந்த பாடாகுமே தவிர குழந்தை வளருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கேலியாக கூட அப்படியெல்லாம் அவங்க பேசுறாங்க. எண்ணெய் வளர்ந்த பாடு எண்ணெய் செலவுதான் பிள்ளை பிழையாது என்று சொன்னார்கள். ஆனால் ராகவன் பிழைத்துக் கொண்டான். அப்ப எப்படியோ அவங்க தாய் அவனை காப்பாத்திட்டாங்க. அந்த மாதிரி சாஸ்திர முறைகள்ல இருந்து அந்த குழந்தை அந்த வெளிச்சம் பட்டு 3 மாசம் அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு ராகவன் பிழைச்சிட்டான். அதனால கூட ராகவன் ஒரு பயந்தாங்கொள்ளியா அப்படிங்கிற கருத்தை இங்கே நமக்கு பின்னால சுட்டி காட்டக்கூடிய ஒரு கருத்தாக எழுதியிருக்கிறார் ஆசு. சரி, இவன் பள்ளிக்கூடம் போயிட்டு முதல் நாளே பயந்துட்டு வீட்டுக்கு எப்படியாவது மறுபடியும் இவனை நாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தயார்படுத்துறாங்க. அப்ப நிறைய நல்லதெல்லாம் சொல்லி பாக்குறாங்க. பள்ளிக்கூடத்து வாத்தியாரு அதே பயம் வந்துருது அவனுக்கு. இவன் பள்ளிக்கூடம்னு பேச்சு எடுக்கும் பொழுதே அவனுக்கு அந்த வாத்தியாருடைய முகமும் அந்த பெரம்பும் அதுவேதான் அவனுக்கு பயம் வந்துருது. ஆனா எப்படியாவது இவன் பேரை அதுல சேர்த்துட்டோம்னா பேர் எழுதிட்டாங்கன்னா அந்த வருகை பதிவேடுல இவன் கட்டாயம் போய்த்தானே ஆகணும். அதனால இவனை நாம அதுல பேரை சேர்த்தி விட்டுறலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சு அவங்க பல முயற்சிகளை சொல்றாங்க. நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி பாக்குறாங்க, திட்டி பாக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இப்ப 2வது தடவை மறுபடியும் போகும்பொழுது அவனுக்கு புது பைக்கட்டு கிடைக்குது. முதல்ல பைக்கட்டு பழைய ஸ்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப எப்படியாவது அவனை நாம அந்த பள்ளிக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இந்த முயற்சியில அவங்க என்ன செய்யறாங்க, புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, புதிய ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் அதுல போட்டு ஆசை வார்த்தைகளை எல்லாம் நிறைய சொல்லி அவங்க அம்மாவே கொண்டு போய் தினம் அவனை விட்டுட்டு வர்ற மாதிரி எல்லாம். ஆனா அவங்க அம்மா அங்க விட்டுட்டு வந்த உடனே அதுக்கு முன்னாலேயே அவன் வீட்டுக்கு அவங்க வர்றதுக்கு அவன் பார்க்காமலே பயமுறுத்தி அடித்து
கூட பார்த்துட்டாங்க. பயமுறுத்துறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, பட்டினி கூட போட்டிருக்காங்க சாப்பாடு போடாம. ஆனா எதுக்குமே அவன் வந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அச்சம், அவனுக்கு பயம் வந்துருச்சு. கொண்டு போய் அவங்க அம்மாவே உட்கார வச்சுட்டு வந்தாலும் மறுபடியும் அவன் வந்து பள்ளிக்கூடம் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ராகவலுக்கு அவனுக்கு ஒரு அனாதை போல ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. இந்த சின்ன வயசுலேயே இவனுக்கு இப்படி ஒரு நேர்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறாரு. அவருடைய இரக்கத்தையும் பாருங்க. இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு இப்படி ஒரு நேர்ந்திருக்க கூடாது, இப்படி ஒரு செயல் அப்படிங்கிறார். அப்போ அவனுடைய உள்ளம் சதா கருகி கொண்டே போயிற்று அப்படின்னு. அப்ப உள்ளத்துக்குள்ள அது ரொம்ப பயம் வந்து அது பள்ளிக்கூடத்தின் மேல ஒரு வெறுப்பு அவனுக்கு வந்து அவன் எதையுமே செய்ய முடியாம அவனுக்கு பிடிக்காம அந்த மாதிரி எல்லாம் போறது. அப்போ நல்ல பிள்ளை போல காலையில பள்ளிக்கூடம் போவான். ஆனா போன உடனே மறுபடியும் புறப்பட்டு போயிடுவான். சீக்கிரமா புறப்பட்டு போயிடுவான். பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் முன்னரே எங்கோ மாயமா மறைஞ்சு பள்ளிக்கூடத்திலேயே உட்கார மாட்டான். எங்கேயாவது சுத்த போயிருவான். அப்ப கிராம பகுதிகள்ல அவன் வேற ஒரு தெருவெல்லாம் போய் சுத்திப்பான். பள்ளிக்கூடத்துல மாத்திரம் உட்கார்றதுக்கு அவனுக்கு அச்சமா இருக்கு. இப்ப கிராம பகுதிகள்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீடுகள் காலையில கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்க ஜோலியா எங்கேயாவது வயலுக்கு போயிடும். அந்த மாதிரி போயிடும் பொழுது வீடுகள்ல அதிகமா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணுவான், அப்படியே சுத்திட்டு வருவான். அப்ப திருடனை போல இவன் யார் கண்ணுக்கும் தட்டுப்படாம அவன் போயிட்டு வருவான். இன்னொரு காரணம் கூட இதுல இருக்கு. யார் கண்ணுக்கும் தட்டுப்படாம அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரல அங்க சுத்துறான் அப்படின்னு சொன்னா பெரிய பசங்க ஓடி போய் அவனை தூக்கிட்டு வந்து எல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வந்து பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சு இந்த பயம் வேற அவனுக்கு அந்த மாதிரி. அது மாதிரி அவனுடைய பைக்கெட்ல புஸ்தகம் அச்சு அலங்காமல் அப்படியே இருக்கு. அது பள்ளிக்கூடம் எடுத்து திறந்தாதானே ஏதாவது எழுதுனாதானே படிச்சாதானே அது கசங்கி இருக்கும். அது கசங்காம இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது விடுமுறை நாட்கள்ல அவங்க அம்மா என்ன செய்வாங்க, அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பாலர் பள்ளி சின்ன முதல் வகுப்புகள்ல தானே அவன் போய் அப்ப சேர்ந்திருக்கான். அதுல வந்து படத்தை பார்த்து பெயரை சொல் அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டிருக்கோம். அந்த படங்களை எல்லாம் இது என்ன அப்படின்னு கேட்டு அந்த படத்தை பார்த்தே நாம பேரை சொல்லிடலாம். கீழே எழுத்துகள் இருக்கும். அந்த மாதிரியான அந்த புத்தகமாக இருக்கு. அதனால அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, அது ஒவ்வொரு பக்கத்தையும் பிரிச்சு இவனுக்கு காமிக்கும் பொழுது அஹ் கேள்வி ஞானம் அந்த அறிவெல்லாம் அதிகமா தான் இருக்கு. இவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த படம் வரும் பொழுது அவங்க அம்மா பார்த்துட்டு இது என்ன அப்படின்னா ஈன்னு சொல்ல மாட்டானா, வண்டுன்னு சொல்லுவான். எப்படிடா இதை வண்டுன்னு சொல்ற, இது தானே அப்படின்னு சொன்னா, அம்மா ஈன்னா இத்துணூண்டு தானே இருக்கணும். ஆனா இந்த புத்தகத்துல அந்த ஈனுடைய வரைபடத்தை பெருசா வரைஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால பெருசா இருக்கு இல்லையா, அதனால இது வண்டு அப்படின்னு சொல்லுவானா. இந்த மாதிரி அவன் இந்த இதெல்லாம் பண்ணுவானா. அப்புறம் சில நேரங்கள்ல என்ன செய்வான், கேள்வியா கேட்டு அவங்க அம்மாவை கோழி முட்டை போடுது அப்படின்னு சொல்றீங்கம்மா, இப்ப ஏன் சேவல் முட்டை போடல? இப்ப சேவலும் இருக்கு கோழியும் இருக்கே, அப்ப கோழி தான் முட்டை போடுதுன்னு சொல்ற, ஏன் சேவல் போட மாட்டேங்குது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு துணைப்பான். இப்படி ஆனா இப்பெல்லாம் அவங்க அம்மா வந்து ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய மாதிரி ஆயிருச்சு. முதல்ல எல்லாம் ரொம்ப முன்ன போல அம்மா இப்ப நம்ம மேல பிரியம் காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யாரு வேணாலும் இவனை எரிஞ்சு எரிஞ்சு விழறாங்க. ஒரு மாதிரி இவனை கண்டா பிடிக்காத மாதிரி பேசுறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வேற எந்த வெறுப்பும் இல்லை. இவன் பள்ளிக்கூடம் போகலையேங்கிறது தான் அவங்களுக்கு உண்டான வெறுப்பு. சில நேரம் அவங்க அம்மா அவனுக்கு கதை சொல்லுவாங்க. அப்படி கதை சொல்லும் பொழுது அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க அம்மா முகத்தை பார்ப்பான். அந்த முகத்துல அவங்க அம்மாவுடைய பற்களும் அந்த சிவந்த உதடும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருப்பானாம். அப்படியே அம்மா மடியில ஏறி உட்காந்துக்கிட்டு அம்மாவுடைய கன்னத்தோட கன்னம் சேர்த்து அவங்க கழுத்தை கட்டி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுமா. ஆனா இப்பெல்லாம் அம்மா அந்த மாதிரியே இடம் கொடுக்கறது இல்ல. அவங்க ரொம்ப என் மேல வந்து கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்ன மாதிரி என் மேல அவங்க பிரியம் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில அவன் இருக்கான். இப்படி இருக்கும் பொழுது
இவன் தான் அடிக்கடி பள்ளிக்கூடம் போறது இல்லையே. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு அவன் பள்ளிக்கூடம் போகலைன்னு கோபம் வந்ததுனால அடிக்கிறாங்க. நல்லா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர், ஒரு வயதான தாத்தா ஒருத்தர் வராரு. அவர் பார்த்துட்டு, "ஏம்மா இப்படி முரட்டுத்தனமா போட்டு பையனை அடிக்கிற?" அப்படின்னு சொன்னது இல்லாம, "பருத்தி மாறு இருக்கு பாரு, பருத்தி மாறை எடுத்துக்கோ. பருத்தி அந்த குச்சி, அதை எடுத்துக்கோ. அத வச்சு முழங்காலுக்கு கீழே மட்டும் போட்டு அடி. இப்படி போட்டு தொப்பு தொப்புன்னு அடி." அவரு சொல்லிட்டு போனார். அதுல இருந்து அவங்க அம்மா அந்த பருத்தி மாறு எடுத்துதான் அடிக்கிறது. கையால அவனை அடிக்கிறது இல்ல. இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உம் இன்னொன்னு இங்க ஒரு பதிவு செய்றார் பாருங்க. இதயத்தில் அந்த குழந்தை தாங்க முடியாத வேதனையை சுமந்து கொண்டு தன் போக்காக அந்த கிராமத்தின் தெருக்களில் வளைய வந்து கொண்டிருந்தான். இப்ப எவ்வளவு ஒரு இரக்க சுபாவம் அந்த குழந்தை மேல அவருக்கும் பட்டது. அப்ப அந்த குழந்தையினுடைய கண்ணோட்டத்துல இருந்து அவனுக்கு ரொம்ப மனசு வேதனை. தாழவே முடியல. ஏன்னா அம்மாவும் அத மாதிரி இல்ல. எல்லாரும் திட்டுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகவும் அவனுக்கு பிடிக்கல. அதனால ஒரு வேதனையோட பள்ளியில எல்லா அந்த தெருவுல எல்லா பகுதியிலையுமே அவன் சுத்திட்டு வரான். இந்த சேக்காளிகள், கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு வார்த்தை. அதனுடைய நண்பர்கள், தோழமைகள், நண்பர்கள் எல்லாம் கூட இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடம் வரலன்னா கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி விட்டுறான். இன்னைக்கு அவன் பள்ளிக்கூடம் வரல அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுறான். அதனால அவங்க மேலெல்லாம் கூட அவனுக்கு ஒரு மாதிரியான பிரியம் இல்லாம போகுது. அதனால அம்மா கிட்ட அடி வாங்குறமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இன்னொன்னு பெரிய பசங்க பார்த்தாங்கன்னா தூக்கிட்டு வந்து அலேக்கா கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருவாங்க அப்படிங்கறதுனால அவன் எந்த நேரமும் ரொம்ப உஷாராவே இருக்கானா. ஏன்னா நாம எங்கேயாவது ஒரு தெரிஞ்ச மாதிரி நடந்தோம்னா நம்மள தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துலயோ இல்ல இதுலயோ வீட்லயோ விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிட்டு ரொம்ப உஷாரா அவங்க கண்ணுல படாம அவன் உஷாரா திரிஞ்சுகிட்டு இருக்கிறான் தெரு தெருவா. ஆனா பள்ளிக்கூடம் மட்டும் அவன் போகிறது இல்ல, உட்கார்றது இல்ல. போனான்னாலும் திரும்பி போயிடுறான் அப்படின்னு. இப்படி ஒரு நாள் அவன் என்ன செய்யறான், ஒரு தெருவின் வழியாக ராகவல் போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தா ஒரு வாசம் வருது அவனுக்கு. அது என்ன வாசம் அப்படின்னா தேக்கு மரத்தை சீவிர வாசம். அந்த தேக்கு மரத்தினுடைய வாசம். இப்ப எங்கேயோ தேக்கு மரம் சீவிராங்க அப்படின்னு அப்படி பார்க்க போனா அங்க ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க. அந்த புது வீடு கட்டக்கூடிய அந்த இடத்துல தேக்கு மரங்களை சீவி அதுக்கு ஜன்னல் இல்ல, கதவு இல்ல, அதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த ஆசாரி. அப்ப சீவக்கூடிய வாசனை அவனுக்கு வருது. அதனால அங்க போய் பார்க்கறான். அந்த இடமே நடக்க முடியாம எத்து குத்தலா இருக்குது அப்படிங்கிற எத்து குத்தலா இருக்குது. சரியா இன்னும் சமப்படுத்தல. சிமெண்ட் தரையெல்லாம் போடல. அதுல அப்படியே போய் மேல பாக்குறான். அங்க வந்து அந்த பென்சிலை வச்சுக்கிட்டு காதுல பென்சில் வச்சுக்கிட்டு ஆசாரி உட்காந்து என்ன பண்றாரு, அந்த வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இழுப்புளி திருப்புளி அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அதெல்லாம் வச்சிருக்கிறாரு பக்கத்துல. அப்ப வந்து அந்த இழுப்புளிய வச்சு இப்படி இழுப்பாங்க. அதுல வந்து ஒரு துளை போடுவதற்காக ஒரு இப்ப வந்து நம்ம திருகுதுன்னு வச்சிருக்கோம். ஆனா அப்ப வந்து அது ஒருத்தர் உட்கார்ந்து இழுத்தாதான் அந்த துளை போடும். அந்த மாதிரியான மேல அந்த சரட்டை போட்டு இழுத்து அவர் பிடிச்சுக்கிறாரு. அவங்க பையன் அதை இழுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை இவன் பார்க்கறான். அவனும் இவனை பார்த்துட்டு ஒரு புன்னகை பூக்குறான். இந்த காட்சிய அவங்க அப்பா ஆசாரி பார்த்துட்டு இவனை வந்து, "என்ன முதலாளி பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? என்ன முதலாளி பள்ளிக்கூடத்துக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலியாக பேசுறாரு. ஆனா இவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லாம அப்படியே அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரான். அப்ப அந்த இழைச்சு இழைச்சு விட்ட அந்த தூள் இருக்கு இல்லையா, அந்த சுருள் சுருளா வரும். லேசா மொத்தமா இழைக்கும் பொழுது அப்படியே சுருட்டிக்கிட்டு கீழே விழுந்திருக்கும். அந்த சுருள்களை எல்லாம் 2 கையிலயும் எடுக்கிறான். கொஞ்சம் நாம எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதையெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் இறங்கி நடந்து வந்துடுறான். எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இது அப்படியே சுத்தி பார்த்துட்டு வர்ற மாதிரி அப்படி ஒரு நேரம் கடத்துறது. அப்படி பார்த்துட்டு வரான். வரும்பொழுது பக்கத்துல இன்னொரு இடத்துல அங்க ஒரு காட்சி அவனுக்கு தெரியுது. அது வந்து மாட்டுக்கு லாடம் அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இப்ப மாடுகள், காளைகள்லாம் நடந்து போகும்போது அதனுடைய பாதங்கள் அந்த குளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதங்கள் எல்லாம் தேஞ்சு போயிரும். அது நடக்க முடியாது. ரொம்ப வலியா இருக்கும். அதுக்கு லாடம் அடிச்சுதான் ஓட்டுவாங்க. அந்த லாடம் தேஞ்சு போனா மறுபடியும் அதுக்கு வேற லாடங்கள் அடிப்பாங்க. அப்ப மாட்டை என்ன பண்றாங்க, ஒரு கயிறு எடுத்து கட்டி மாட்டை கீழே சாய்ச்சிட்டு
அந்த 4 காலையும் சேர்த்து கயிறுல கட்டிடுவாங்க. அப்ப 4 காலும் சமமாக அந்த லாடம் பொருந்தினாதான் அது நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த லாடத்தை வச்சு அதுல ஆணி அடிக்கிறாங்க. இது அப்படியே நின்னு அவன் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஒரு முறை வந்து அப்படி தள்ளி அந்த மாட்டுக்கு லாடம் அடிக்கிறத பார்த்துட்டு மாடு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பும் பொழுது அங்க அவங்க வேண்டாம் முதல்ல இருந்த லாடம் தேஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லாடங்கள் எல்லாம் எடுத்து கீழே வச்சிருப்பாங்க போல. அந்த லாடத்தை ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு இவன் நடந்து வரான். இப்படி அப்படியே மறுபடியும் அப்படியே சுத்துறான். அப்ப நடந்து வரும் பொழுது அந்த கம்மாக்கரை ஓரமா வரான். அந்த கம்மாக்கரை பக்கமாக வரும் பொழுது அந்த கம்மாய் நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே பாக்குறான். பார்க்கும் பொழுது அங்க மேல வந்து அப்படி விளையாடலாமா தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே ஏதோ பண்ணலாம் அப்படின்னு இப்படி இறங்குறான். இறங்கும் பொழுது மேல அத்தி மரத்துல இருந்து ஒரு இலை அந்த தண்ணிக்குள்ள விழுது. அதை தொட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அந்த இலையை அப்படி தொட உள்ளர போகிறான். ஆஹ் அந்த போகும் பொழுது அது எட்ட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் அப்படி எட்டலான்னு போறான். ஆனா அவன் அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளம் ஒண்ணு இருக்கும். அந்த பள்ளம் வந்து ஒரு யானையே முங்கி போனா கூட தெரியாது. அப்போ கங்கை வந்து இவனை அப்படியே அமுத்திட்டு இருக்கும், உள்ளார புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா அவன் அப்படி தொட்டு அந்த இலையை எடுக்கும் பொழுது அங்க ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த சிரிப்பு சத்தத்தை பார்த்துட்டு அவன் திரும்பி பார்த்ததுனால அந்த பக்கம் போகாம அவனுடைய பார்வையை அவனுடைய நோக்கம் எல்லாம் வேறு பக்கம் வந்துருது. ஒரு பெண் அங்க சிரிக்கிறான். அதுக்கு குழு வச்சு குழுவன் அப்படிங்கிறாரு, எனக்கு அது தெரியல. அப்ப அந்த குழு வச்சு சிரிக்கிறா. அவ ஒரு விடலை வயசு, அது ஒரு அந்த அந்த அடல்ட் வாலிப பருவம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பெண் அப்படி போறா. அந்த குழுவன் அவளை கட்டி பிடிச்சு இழுத்து அவளுக்கு முத்தம் கொடுக்குறான். அந்த முத்தம் கொடுக்குற சத்தத்தை கேட்டுட்டு அதுதான் அந்த பெண் சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு தான் அவனுக்கு வந்து ஒரு மாதிரியா ஆயிருது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அவன் பார்த்தது இல்ல. அதனால அவனுக்கு ஏதோ பண்ணுது மனசுல. அவன் பார்த்துட்டு பயந்துகிட்டான். பயந்துகிட்டு ஓட்டம் பிடிச்சு வரான். வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டமா வரான் பாருங்க. அப்படி வரும் பொழுது கீழே கல்லு தடுக்கி விழறான். மறுபடியும் விழுந்தவன் திரும்ப எந்திரிச்சு திரும்ப பின்னால பாக்குறான். ஒரு பயத்தின் காரணமாக வந்தா கூட திரும்ப என்ன நடக்குதோ அப்படிங்கிற பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவன் கீழே விழுந்தவன் திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். வீட்டுக்கு வேகமா வந்துட்டான். ஆனா அதுக்கு முன்னால அவங்க அம்மாவுக்கு தகவல் வந்துருச்சு, இவன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரல, ஊரை சுத்த போயிட்டான் அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப கோபமா இருக்காங்க. அவங்க அம்மி கல்லுல எதையோ வச்சு அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த பருத்தி மிளார வேற ஓரமா வச்சிருக்காங்க. இவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க கதவை மூடிட்டு பக்கத்துல வந்து அந்த பருத்தி மாறு எடுத்துக்கிட்டு கிட்ட வர்றாங்க. எங்கடா போன இத்தனை நாழி? பள்ளிக்கூடத்துலதாம்மா இருந்தேன். பொய் வேற, பொய் வேற சொல்றியா? அவங்களுக்கு கோபம் வருது. பொய் வேற சொல்றியா என்று சொல்லிக்கொண்டே அடி சக்கையாக புரட்டி. அவளுடைய கண்களை பார்க்க பயமாக இருந்தது. அந்த உச்ச ஸ்தாயியில் கீச்சு குரலில், போவியா போவியா, இனிமே பள்ளிக்கூடம் போவியா என்று சொல்லிக்கொண்டே ரவை ரவையாக பிச்சு வாங்கிட்டாங்க அவன். ராகவலு அவன் தாயிடம் இவ்வளவு பயங்கரமாக அடிபட்டதே இல்லை. அவனுடைய கால எல்லாம் ரத்தம் வருது, முதுகுல எல்லாம் ரத்தம் வருது. மேலும் ஜானகி போட்டு அடி அடி நடிக்கிறான். போவியா, இனிமேலாவது பள்ளிக்கூடம் போவியா, போவியா போவியா அப்படின்னு நடிக்கிறாங்க. தன்னுடைய புஜத்திலிருந்து வழியும் அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சுக்கிட்டு ராகவலு அழுத்துக்கிட்டே, அம்மா அம்மா என்ன பள்ளிக்கூடம் போக சொல்லாதேம்மா, என்ன பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக சொல்லாதேம்மா என்று ரத்தம் பட்ட அந்த 2 கைகளையும் தன் தாயை நோக்கி உயர்த்தி கொண்டே அழுது புலம்பான். அப்ப அவங்க அடிக்கிறாங்க, ரத்தம் வருது, பள்ளிக்கூடம் போக சொல்றாங்க. இவன் பள்ளிக்கூடம் மாத்திரம் என்ன போக சொல்லாதம்மான்னு கைகளை உயர்த்தி கொண்டு தடையிடுவதை போல அப்படி அவன் வந்து புலம்பி அழறான். அந்த ஜானகின் அப்படி அடிச்சிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு தாய்மைக்கு அந்த அந்த இடத்த வந்து அப்படியே நினைச்சு பார்த்தா நம்முடைய கண்கள்லயும் தண்ணி வருது. அந்த ஜானகியின் கையிலிருந்து பீந்து போன அந்த பருத்திமார் கை நழுவி தரையில் விழுந்து விட்டது. அவளுடைய கண்களில் நீர் நிறைந்து விட்டது. அப்படியே கண்ணுல தண்ணி வருது அந்த அம்மாவுக்கு.
குழந்தைய அடிச்சிட்டமேங்கிறதும் இருக்குது. ஆனா இவன் தப்பு பண்ணிட்டானேன்னு இருக்குது. அப்ப அந்த பிஞ்சு போன அந்த பருத்தி மரம் கீழே விழுந்துச்சு. அப்ப முன்னால இப்போ வேண்டான்னு இப்படி தடுத்த கைகள் அப்படி கை அப்படியே முன்னால ஏந்தறான் அவங்க அம்மாட்ட. முன்னால் நீண்டு விரிந்த கைகளோடு மெல்லடி எடுத்து வைத்து அரை பிரக்ஞையோடு அம்மா அம்மா என்று ஏங்கிக் கொண்டே தன் தாயை அம்மா அடிச்சாலும் அவளுடைய பாசம் வேணும், அவதான் நம்ம எடுத்து அணைப்பான்னு அந்த குழந்தை அம்மா அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே இந்த ரத்தம் வந்த கைகளோட தன்னை ஏந்திக்க மாட்டாளாங்கிற ஒரு ஏக்கத்தோட அந்த குழந்தை அப்படி அந்த அம்மா கிட்ட வருது. அதோட முடிச்சிட்டாரு கரிசல் காட்டு தந்தை இந்த கதையை. நிச்சயமாக இவ்வளவு ஒரு பாரத்தை இந்த கதை என்னுடைய மனசுல தேங்கியது. ஒரு சிறிய தவறு, ஆனால் யார் செய்த தவறு, யார் செய்யக்கூடாத தவறு அது, யார் செய்த தவறு அது என்பதை இங்கே படிப்பவருக்கும் கேட்டோரும் உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கதையை இந்த இடத்திலே எனக்கு கதை சொல்ல என்னை அழைத்து பேச வைத்தமைக்கு நம்முடைய கலை இலக்கிய பண்பாட்டு துணை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஐயா. நன்றி தோழமையே. கீரா ஐயா அந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பக்கத்துக்கு எழுதி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா கதையை மறந்து ஒரு தாய்மையோடு ஒரு அம்மாவின் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரவணைப்பு போல உங்களுடைய கதை சொல்லல் பாங்கு. அது எல்லாருக்கும் வராதுமா. எல்லாருக்கும் அந்த கடவுள் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான். எல்லாரும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாஞ்சியோடு அழைக்கும் போதே அம்மா ஐயோ ஏதோ ஒரு இதமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கதை. அது ஜானகி இந்த மாதிரி பருத்தி மாற வச்சு அடைச்ச பிறகு அவ அழைக்கிற அந்த வாஞ்சியான சொற்கள் உங்கள் வாயால் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு மனசு என்னமோ பண்ணுது. இந்த அடிவாங்கின அனுபவங்கள்லாம் நமக்கும் உண்டு, மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அடிக்கடி சொல்லுவது உண்டு, இன்ன வரையும் எங்க அப்பாட்ட நான் அடி வாங்கினதே கிடையாது. பிறந்ததுல இருந்து இன்ன வரையும் எங்க அப்பா இப்படி ஒரு லைட்டா கூட தட்டுனது கிடையாது. ஆனா அம்மாட்ட சொல்லவே வேண்டாம். எங்க வீட்டுல அதிகமா அடி வாங்கின ஒரு மிகப்பெரிய ஆளுமை நானாத்தான் இருப்பேன். அது அது ஒரு ஒரு சுகம். அது ஒரு சுகம். அம்மாவின் கையால் அடி வாங்குவதில் கூட அது அந்த கதையை நீங்க கொண்டு சொன்ன விதம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கதையே நான் மறந்துட்டேன். எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கதையை முழுமையா கேட்பேன், பக்கத்துல உட்காந்து ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுப்பேன். ஆனா கொஞ்ச நேரம் வரையும் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இல்ல இந்த குரல் ஏதோ சொல்ல வருது, அது ஒரு விதமான ஒரு இதம். உண்மையிலே ஒரு தாய்மை உணர்வோடு உங்களுடைய அந்த கதை சொல்ல ரொம்ப நிறைய பேர் பின்னூட்டம்லாம் போட்டிருக்காங்க. வருடுது மயிலுக்கு மயில் இறகை கொண்டு வருடுவதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த கலை, இது கதை சொல்லல் என்பது மிகப்பெரிய கலை. நம்ம கதையை எல்லாரும் எழுதிடலாம், ஒருத்தனை ஈஸியா திட்டிடலாம், ஒருத்தனை என்ன ஒண்ணா எப்படி ஒன்னாலும் ஒரு காசு இருந்துன்னா மிகப்பெரிய திரைப்படம் கூட எடுத்துடலாம் காசு இருந்தா. ஆனால் ஒரு வாஞ்சையோடு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை அழைக்கிறதே ஒரு வாஞ்சையோடு அழைப்போம். பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்க அம்மாவும் அவங்க அக்கா தங்கச்சி வந்துட்டானா எங்க அம்மா அழைக்கிறாங்க, என்ன பெத்த ஆத்தா நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது நமக்கே அழுக வந்துடும். அப்படியே போய் கட்டி பிடிச்சு கண்ணீர்லாம் தொடச்சுப்பாங்க. அது அது அந்த அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது போல இந்த கதையை, ஏன்னா தவறு ஒரு சிறிய தவறுதாங்கிறது அந்த கதையோட பொருள். அது எவ்வளவு அழகாக நேர்த்தியாக, அதுவும் இன்றைக்கு காலத்துக்கு ஏற்றாது போல பிள்ளைங்களை நான் இன்னைக்கு இந்த அனுபவத்தை உணர்ந்துட்டு வர்றேன். பள்ளியில படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும், 4 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் பிள்ளைங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து உட்காருங்க படிங்க. ஏன்னா வீட்டுக்கு போனா படிக்க மாட்டேங்கிறான். அவனை சொல்லி குற்றம் இல்லை. இந்த தொழில்நுட்பம் அவனை கெடுத்து குட்டிச்சராக்கி வச்சிருக்கு. அது அவன் நல்லவன், என் பிள்ளை படிக்கிற பையன், என் பிள்ளை நல்லவன், அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தொழில்நுட்பம் அவனை என்ன பண்ணுது, வீட்டுக்கு போன பிறகு அவன் படிக்க உட்கார்ந்தாலும் அது வாடா 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 அந்த வடிவேல் ஒரு படத்துல கூட்டிக் கொண்டு ஒரு ஆபரேஷன் பண்ணி விடுற மாதிரி அவனை என்ன பண்ணிருது, படுத்திடுது. ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது படிக்க வைக்கிற அந்த சூழல், குறிப்பாக ஆசிரியர் நமக்கு கூடுதலாக இருக்கிறது. அதுவும் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் உங்களுக்கு அம்மாட்ட எல்லாம் மிகுந்த அனுபவம் இருக்கிறது. காரணம் நான் ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன்.
நாங்களே கதை கேட்கும்போது இப்படி சொக்கி போனோமே, படிக்கிற மாணவர்கள் உங்கள் அன்பின் வலையில் எப்படியெல்லாம் சிக்கி இருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. உங்களிடம் படித்த வைத்த மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி கதை சொல்லுவதெல்லாம், நீங்க கதை சொன்னதுல நாங்க தான் கடையிலைக்கு பெருமன்றது தான் பெருமை அடைகிறோம். நீங்க தமிழ் வழி கதை சொல்லும் போதே நான் விரட்டி வேகமா எங்க வீட்டம்மா எல்லாம் ஆன் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். ஏம்மா நான் எப்படியாவது ராஜாமணி அம்மா சொல்ற கதையை நான் கேட்கணும், நான் வேகமா வந்துடுறேன். நீங்க ரெடியா ஆன் பண்ணீங்க. நானும் அப்படித்தான் வந்து முகம்லாம் கழுவலாம் இல்ல. வீட்டுக்குள்ள என்ட்ராமே கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துச்சு. அந்த அளவுக்கு உங்களுடைய கதை சிறப்பாக இருந்தது. ஆளுமையே, தோழமையே உங்களுக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற எங்களுடைய தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா வாஞ்சியோடு வாழ்த்து சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பான தோழமைகளே வணக்கம். ராஜாமணி அம்மா மிக அருமையான கதையை சொன்னாங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்கு எவ்வாறு கதை சொல்லுவார்களோ அதை போல மிக அருமையாக, பொறுமையாக, நிதானமாக அந்த கொங்கு தமிழிலே மிக இனிமையாக கதையை சொன்னார்கள். ஒரு கரிசல் வட்டார கதையை கொங்கு தமிழோடு சொல்லுகிற பொழுது அது ஒரு தனி சுவையாக இருக்கு. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இந்த கதையில நம்ம பள்ளிக்கூடங்கள் எப்படிப்பட்ட கொடூரமான சிறைக்கூடங்களாக இருக்கின்றன என்பதைத்தான் அந்த காலத்துல காட்டிருக்காங்க. சொல்லுவாங்க, கதை கதையாக சொல்லுவாங்க. மேல கட்டி தொங்க விட்டுருவானா, கீழே வந்து ஆதாளி முள்ள வச்சிருவானா, இல்லைன்னா நெருப்பு மூட்டி விட்டுருவாங்க. என்ன பள்ளிக்கூடமா சிறைச்சாலையா இது? ஆசிரியர் ராட்சசர்கள் அந்த ஆசிரியர்கள். ஐயோ, என்னோடு படிச்ச பல பெண்கள், பல பிள்ளைகள் 5வதுலயே நின்றுட்டாங்க, 3வதுலயே நின்று போயிட்டான். ஒரு பையன் 3வது படிக்கிற பையன் ஆசிரியர் அடி தாங்க மாட்டாம புத்தகத்துல அடுக்குள்ள போட்டு கொளுத்திட்டான். கொளுத்திட்டு ஓடியே போயிட்டான் ஒரு பையன். ஊரை விட்டு ஓடி போய் 3 நாள் கழிச்சுதான் போய் புடிச்சிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இத சிறிய தவறுன்னா, அந்த சிறிய தவறு வந்து யார் செஞ்சது? இந்த பையன் பூவாடுற பையன் ஒரு பூவை போய் தொட்டானே, அது எவ்வளவு ஒரு மென்மையான செயல். அது தவறா? இந்த பூவை தொட்டதுக்காக அந்த பூவை கசக்கி எறிந்தாரே அந்த ஆசிரியர் பெருந்தகை, அந்த அந்த தவறா? நான் 5வது படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா போவேன். நான் அதெல்லாம் தவற மாட்டேன். அடியெல்லாம் வாங்க மாட்டேன். ஆசிரியர்கிட்ட அடியெல்லாம் கூட வாங்க மாட்டேன். ஏன்னா தமிழ் நல்லா வர்றதுனால நல்லா படிச்சிருவேன். எல்லா பசங்களும் கேட்பாங்க, ஏடா நீ மட்டும் எப்படிடா அந்த புத்தகத்தை அச்சில் இருக்கிறத அப்படி இருக்கிற மாதிரியே படிக்கிறேன். அச்சில் இருக்கிறதுனால படிக்கிறேன், நான் சொந்தமாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆசிரியர் ரொம்ப தமிழை மட்டும் தமிழ் தான் வரும், கணக்கெல்லாம் வராது நமக்கு. ஆசிரியர் ரொம்ப பாராட்டுவாரு. ஆனா இந்த பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆத்துல போய் விளையாடுவோம். ஆத்துல தண்ணி வந்து புது வெள்ளம் வந்த உடனே விளையாடுவோம். அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போல எங்க அப்பாவுக்கு எப்படியோ தகவல் தெரிஞ்சிருச்சு. வந்து என்ன பண்ணாரு, புளிய சுவரை எடுத்து முழங்காலுக்கு கீழே, அவர் அந்த காலத்துல 5வது படிச்சவரு. எங்க அம்மா அடிக்க மாட்டாங்க. என்ன கருமுருகனை வந்து அம்மா அடிச்சிருக்கிறாங்க, என்ன எங்க அப்பா தான் அடிச்சாரு. ஒரு நாள் தான் அடிச்சாரு. அது முழங்காலுக்கு கீழே சும்மா சுரின்னு அடிச்சாரு. எங்க தாத்தா எழுத படிக்க தெரியாதவர், ஆனா எவ்வளவு பெரிய அனுபவம். அடே அறிவு கட்டவனே, முட்டாளே, படிக்கிற பிள்ளையே நீ வந்து அடிக்கிறியாடா, நீ அடிச்சா படிப்பு மேல வெறுப்பு வந்துடும், பிள்ளைய அடிக்கூடாது அப்படின்னு என்னை கூட்டிட்டு வந்து அணைச்சி என்னை கடையில கூட்டின்னு போய் மிட்டாய் வாங்கி கொடுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டின்னு போய் வாத்தியாரை கூப்பிட்டு, ஐயா பையன் தெரியாம பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டான், அவனதான் அடிக்காதீங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், அடிச்சா பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், அடிக்காதீங்க, இல்ல பெரியவரே நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால நான் காப்பாற்றப்பட்டேன். அதனால என்னோட படிச்ச போய் 7வது படிக்கும் போது இந்த கணக்கு வாத்தியார் அடி தாங்க மாட்டாமே பள்ளிக்கூடத்துல நின்று போச்சு. நல்லா படிக்கிற பிள்ளை. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இளம் வயதில் கல்வியை இழந்து இந்த பையன் பள்ளிக்கூடத்துலதான் படிக்கிறே தவிர ராகவலு அவன் போய் வீட்டு சாமான்கள் கதவு சன்னல் செய்யக்கூடிய அந்த தொழிலை படிக்கிறான். அவன் தெருவில் இருக்கிற பல விஷயங்களை படிக்கிறான். அவன் ஒவ்வொன்றா கத்துக்கிறான். உலகத்துல இருக்கிற அவன் பள்ளிக்கூடத்துல படிக்கிறனாலும் உலகம் அவனுக்கு கத்துக் கொடுக்குது, அந்த ஊர் கத்துக் கொடுக்குது, ஊர்ல ஒவ்வொன்றா கத்துக்கிறான். அப்படிப்பட்ட அறிவுள்ள அந்த பையனை, ஒரு மென்மையான குழந்தை, பூவை போன்ற ஒரு மென்மையான குழந்தையை இந்த ஆசிரியர் ராட்சசன் அந்த பெரம்ப காட்டி மிரட்டி
அதோட அவன் பள்ளிக்கூடத்தையும் நிறுத்து, அம்மா பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக சொல்லாதம்மா. அதனால இந்த கதையை ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் பாடமாக வைக்க வேண்டும். ம். இடைநிலை ஆசிரியர் சிறப்பு. பயிற்சியிலும் சரி, ஆமா, ஆமா. பட்டதாரி ஆசிரியர் பயிற்சியிலும் சரி, ம். 2 பட்டதாரி ஆசிரியர் கல்லூரியிலும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் பாடமாக வைக்க வேண்டும். தொடக்கநிலை பயிற்சி, இடைநிலை பயிற்சி இருக்கக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனங்களிலும் இந்த கதையை கட்டாயம் வைக்கணும். அவ்வளவு அருமையான கதை இது. ஆசிரியர்களை திருத்தக்கூடிய, ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அருமையான கதை. மிக சிறப்பான கதை. அம்மா ரொம்ப அருமையா சொன்னாங்க. நானும் இந்த கொங்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்க தருமபுரியும் கொங்கு வட்டாரத்தை சேர்ந்தவன்தான். அதனால ஆனா அந்த கொங்கு தமிழ் மாதிரி எங்க தமிழ் இருக்காது. எங்க தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இந்த தமிழ் ரொம்ப இனிமையா இருக்குது. அந்த குரல் இனிமையான குரல். இந்த ஓய்வு பெற்ற பிறகும் இவ்வளவு குரல் வளமா இருக்குது. ஆசிரியர் இருக்கும் போது இந்த பசங்க எப்படி அனுபவிச்சு கேட்டிருப்பாங்க கல்வியை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி, வாழ்த்துக்கள். கலை இலக்கிய பெருமன்றம் மிகப்பெரிய இலக்கிய பணி செய்து கொண்டிருக்கிறது. கீரா அவருடைய ஒவ்வொரு கதையும் படிக்கும்போது அவருடைய மேதமே நமக்கு நன்றாக புரிகிறது. குழந்தையினுடைய அந்த உளவியலை என்ன அழகாக சொல்லுகிறார்கள். கல்வி கற்க வேண்டும் என்கிற ஆசை, தனியாத தாகம் அந்த தாய்க்கு வருகிறது. அதனாலதான் அவ அடிக்கிறார். பையன் மேலதான் விருப்பம் இல்லை. பையன் கல்வி கற்க வேண்டும் என்று விருப்பத்தினால் அடிக்கிறாள். ஆனால் அந்த பையனுடைய முளையிலேயே அந்த பூவை, அந்த ராகவன் என்ற பூவை அந்த கொடூர ஆசிரியர் கசக்கி எரிந்து விட்டார். இதுதான் நமக்கு நெஞ்சை அப்படியே அறுக்கிறது இந்த கதை. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு அன்பான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றிங்க. தமிழ்நாட்டு கலை இலக்கிய மன்ற பொதுச் செயலாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெறியாளருக்கு நிறைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. இடையில நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு செய்தி. எங்க வீட்டு பக்கத்துல 8th வரை ஒரு ஸ்கூலு. அதுல எட்டாப் சார்னு ஒரு வாத்தியார், நண்பர் தான், அப்புறம் ஒரு நண்பர் ஆயிட்டாரு. எட்டாப் சாரை கண்டா அந்த பயம். ஒருத்தர் ஸ்கூலுக்கு வரல, எட்டாப் வாத்தியார் வர்றாரா அப்படின்னா டவுசரை புடிச்சிட்டு ஓடிடுவாங்க. நான் 6th படிக்கவும் எங்க வீட்டுல அழுது தேம்பி, நான் மேலெல்லாம் இங்க படிக்க மாட்டேன், எட்டாப் வாத்தியார் இருக்காரு அப்படின்னு சொல்லியே அந்த ஸ்கூலை மாறினவன். அவர் அடிக்கு பயந்து மாறினவன். அதனால அது ஒரு சுகந்த அவங்க கவிஞர் சொல்லும்போது அது ஒரு சுகமா தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, அந்த அம்மா ஒரு பழமொழி சொன்னாங்களே, அந்த என்னமா சொன்னீங்க, ஒரு பழமொழி சொன்னீங்களே, விளக்கு எண்ணெய் தீர்ந்த பாடு இருக்கு, குழந்தை வளர்ந்த பாடு இல்ல. எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க அந்த பழமொழி, எப்படி சொல்லுவாங்கன்னா, எண்ணெய் செலவுதான் மிச்சம், புள்ள புழைச்ச பாடு இல்லைன்னுவாங்க. அதுதான் அதே பழமொழிதான் ஊருக்கு ஒரு மாதிரி மொழி மாறுது இல்ல, மொழி நடை மாறுது. அருமை அருமை. மகிழ்ச்சிமா. நன்றி கவிஞரே. இன்னைக்கு உங்க மாவட்டத்துக்காரர் தான். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன பட்டதாரி ஆசிரியர் திருப்பதி ராஜாமணி அவர்கள் தன்னுடைய குரலால் நடித்து அருமையாக கதை சொன்னார்கள். அதாவது கதை சொல்லும் கலையில் கைதேர்ந்தவராக இருக்கிறார். இன்னொன்னு சொல்லலாம், திருமதி ராஜாமணி அவர்களின் பின்னணி அவர்களுக்கு ஒரு அழகான அணியாக இருந்தது. திருமதி ராஜாமணி அவர்களின் பின்னாடி உள்ள இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அழகான அணியாக இருந்தது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கீரா அவர்கள் முதல்லயே அந்த ராகவலுக்கு ஒரு அழகான ஊமை சொல்றாரு பாருங்களேன். தலை மட்டும் பெருசா இருக்கும், உடம்பெல்லாம் ஒல்லியா இருக்கும். அந்த குண்டூசிய அவருக்கு அப்படி ஒரு அருமையான ஊமை கிடைக்கிறது. அது அருமையா இருக்கும். அடுத்து இவன் குறைப்பிரசவத்துல பிறந்தவன் ராகவலு. அதனால என்ன செய்யறாங்க, இலைகளை விரிச்சு சுற்றிலும் அகல் விளக்குகளை எரிய செய்து அந்த இலைகள்ல நடுவுல உள்ள இலையில இந்த ராகவல போட்டிருந்தாங்க. அந்த காலத்திய இங்குப்பட்டர், இப்போ இங்குப்பட்டர்னு வச்சிருக்காங்க. அந்த காலத்திய கிராமிய சூழ்நிலையில் உருவான இங்குப்பட்டர் என்பதை கீரா அவர்கள்
நன்றா படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். பிற இதுல வந்து ஒரு சிறிய தவறு அப்படிங்கிறது நிறைய சொல்லலாம். ஆனாலும் முக்கியமான கடைசியில ஒண்ணு சொல்லுதேன். பருந்து கோழி குஞ்சியை தூக்கிட்டு போனது தவறா, அல்லது ராகவலு குறைப்பிரசவத்தில் பிறந்தது தவறா, ராகவலு லாடத்தை திருடுதான் அது தவறா, இப்படி நிறைய சொல்லலாம். ஆசிரியர் பிரம்பால் பயமுறுத்துகிறார், ராகவல்வ பிரம்பால் பயமுறுத்துகிறார், அது தவறா. பள்ளிக்கூடத்துக்கு போனார், ஆசிரியர் பயமுறுத்துறாரு, வீட்டுக்கு வந்தா அம்மா பயமுறுத்துறாப்ல, அவன் எங்கதான் போவான்? இப்படி அவனை சுற்றி உள்ள நடக்கிறது எல்லாமே தவறுகளாக இருக்கிறது. அவன் தவறு செய்யவே இல்லை. இந்த உலகம் அவனுக்கு தொழிற்கல்வியை நல்லா சொல்லிக் கொடுக்கிறது. இதுல வந்து இந்த பாரதி ராஜாவினுடைய கைக்கு இதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அடிக்கிற அம்மாவையே குழந்தை வந்து அரவணைக்கும், அடிக்கிற அம்மாவையே குழந்தை அரவணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கிறது. இந்த கதை அருமையான கதை. மேலாள் பொதுச் செயலாளர் சொன்னதுபடி இந்த பயிற்சி மையங்கள்ல பயிற்சி பெட்டிகள்ல கட்டாயம் வைக்கலாம், பயிற்சி கல்லூரி எல்லாத்திலுமே இந்த கதையை வைக்கலாம் என்று நான் வழிமொழிகிறேன். அருமையாக சொன்ன திருமதி ராஜாராமணி அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. நன்றி தோழமையே. நம்முடைய பொதுச் செயலாளர் வாயிலாக நம்முடைய கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கடிதமே எழுத சொல்லுது. இந்த மாதிரி இந்த கதை இருக்கிறது, கீராவுடைய கதை. அந்த கதையை நீங்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என அந்த பாடத்திட்ட குழுவிற்கு நம்முடைய உரிய வாயிலாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை எழுத சொல்லி இந்த கடிதத்தை சிறப்பாக, ஏன்னா பாடத்திட்ட குழு சேர்க்கலாம் அப்படி அங்க அது மாதிரி அழகப்பா பல்கலைக்கழகத்துல கல்வியியல் கல்லூரி இருக்கு. இந்த கல்லூரியோட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் கடித வாயிலாக கேட்டுக்கொள்வது என நாம் நம்முடைய குழுவின் சார்பாக இந்த வேண்டுகோளை பொதுச் செயலாளருக்கும் வைக்கிறோம். அடுத்ததாக தோழமை மகாலட்சுமி அவர்கள். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. அம்மா, ரொம்ப இந்த உங்க கதை வந்து எனக்கு அப்படியே தாளாட்டின மாதிரி, அத மயில் இறகுல நான் தான் அதை போட்டு விட்டேன். மயில் இறகுல ஆமா அப்படி இருந்துச்சு. அப்படியே இவங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல அப்படி ஒரு தோற்றம், உங்களுடைய முகத்தோற்றம். அடுத்து இந்த மன்றத்திலேயே நீங்க பிளக்ஸ் போர்டு வச்சு கதை சொல்ற தாய் நீங்க தான். அவ்வளவு அருமையா இருக்குமா. அடுத்து இந்த கதையை நான் வந்து என்னுடைய வகுப்பறையில நான் அந்த கதையை இன்னைக்கு காலையில சொன்னேன். சொல்லிட்டு இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன். இதுல யார் வந்து தவறு செஞ்சது யாரு, சிறிய தவறு பெரிய தவறு யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்தேன். ஒண்ணு ஆசிரியரா, ஜானகியா, பையனா. அந்த 3ல என் கிளாஸ்ல 35 பேர் இருக்காங்க. 35 பேர்ல அதாவது ஆசிரியர் சொல்ல பயந்துகிட்டு ஜானகி அம்மா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆசிரியர் கேட்கும் பொழுது ஆசிரியர் கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுங்க. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. பயப்பட வேண்டாம், உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். தைரியமா சில பேர் சொன்னாங்க. அத பத்தி நாங்க விமர்சனம் பண்ணணும். அந்த கதை அவ்வளவு அழகா இருந்துச்சு. அடுத்து இதுல வந்து சிறிய தவறுனால அந்த ராகவல் அப்படி ஆயிட்டான். அடுத்து இவங்க குழு வச்சு செய்த தவறுனால இவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. 2 முரண்பாடான, இங்க தவறு நடக்குது, இவன் வந்து மாறிட்டான். இங்க தவறு நடக்குது, இவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறத நான் இதுல தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து அந்த காலத்துல அப்படி இருந்தது. சில ஆசிரியர்கள் முகபாவனை, தோரணை அப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆசிரியர்கள் வந்து அந்த நிலைமையில யாரும் இல்ல அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஏன்னா எங்களை சுத்தி குழந்தைங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளவு நீங்க ஒரு நாளைக்கு வரலைன்னா கூட தமிழம்மா எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்பாங்க. எல்லாமே நான் சின்ன குழந்தையோடய எப்பவும் இருந்துட்டே இருப்பேன். நான் என்னை மட்டும் சொல்லலை, எங்க வகுப்பறையிலையும் எங்க பள்ளியிலையும் எல்லா குழந்தைகளுமே எல்லா ஆசிரியருமே ஒரு தாய்மை உணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து. நன்றிம்மா, ரொம்ப அழகா இருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
சிறப்பு. நன்றி தோழமையே. எங்கள் சாத்தூர் சிங்கக்குட்டி கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அம்மா பட்டதாரி ஆசிரியர் ராஜாமணி அம்மா அவர்கள் இந்த ஒரு கதைய நான் முதுகலை ஆசிரியராக இருந்துதான் பணி நிறைவு பெற்றேனுங்க ஐயா. பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி சொல்லுங்க சொல்லுங்க. நல்லது. வாழ்க வளமுடன். கதையை ராஜாமணி அவங்க மணிமணியா அந்த வார்த்தைகளை சொல்லி இந்த கதையை எவ்வளவு ஒரு உயிரோட்டமா சொன்னாங்கிறத நான் கேட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலேயே கீராவுடைய கதைகளை பொறுத்த மட்டும் அந்த கிராமத்தினுடைய நடவடிக்கைகள், பண்பாடுகள், கலாச்சாரம் அதெல்லாம் இருக்கிறத மாதிரி அந்த லாடம் கட்டுறது நடந்ததா, அதை அந்த மாடை எப்படி கீழே கவுத்தணும், லாடம் எப்படி அடிக்கணும், அதுலயும் லாடம் அடிக்கிறதுல ரொம்ப திறமை வேணும். அந்த ஆணியே கொஞ்சம் சைஸா சாச்சி வச்சிருப்பாங்க. அது இல்லைன்னா அந்த குருத்துல போய் அடிச்சிரும். வேற நொண்டிக்கிட்டே இருக்கும் பாவம் மாடு. நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாடு வளர்த்துக்கிட்டவங்களுக்கு அந்த தெரியும். ஆனா மாடு வளர்க்காதவங்களுக்கு அது பரிதாபமா தெரியும். இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு. அதே மாதிரி ஆசாரியினுடையது நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த ஓட்டை போடுறதுக்கு கயரை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒருத்தர் இங்கிட்டு இழுக்கணும், ஒருத்தர் அங்கிட்டு இழுக்கணும். 2 பேரும் சேமா எடுத்தா ஓட்டை விழுகாது. அப்ப அது கரெக்டா இருக்கும். ஆனா இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது கோயில்கள்ல இருக்கிற இந்த மர வேலைப்பாடுகளை அந்த காலத்துல எப்படி பண்ணிருப்பாங்க. இப்பதான் மிஷின் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அப்ப எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்து இந்த இன்குபேட்டருமே பாருங்க. எனக்கு இன்னைக்குதான் இந்த கீரனுடைய கதையை படிச்ச பிறகுதான் இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் இலையில வச்சு குழந்தைகளை சூடுபடுத்துற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, ஒரு சிறிய தவறு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு குழந்தைக்கு வகுத்துல இருக்க போகும்போது அந்த குழந்தை என்னதை கேக்குதோ, அழுகையை கேட்டால் அழுகும், சிரிப்பை கேட்டால் சிரிக்கும், கதையை கேட்டால் கதை சொல்லும், பாடல் கேட்டால் பாடல் படிக்கும். அப்ப அந்த அம்மா ஜானகி அவங்க முதல்ல இருக்கிறதுலயே அவங்க சுகமான பாவமாக, அதாவது பயப்படக்கூடிய தன்மையில இருக்காங்க. அப்ப பயப்படக்கூடிய தன்மையில இருந்ததுனாலதான் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடி இடிச்சு மண்ணை விழுந்த உடனே அர்ச்சனை பேர் 10ன்னு சொல்லி அவங்க அந்த கீழே இருந்த உடனேதான் அந்த குழந்தையும் குறப்பிரசவமா பிறக்குது. அப்ப அது ஒரு சின்ன தவறு தான். அந்த தவறை செய்து அந்த அம்மா இல்ல, அது இயற்கை செய்த சரி. அது இடி இடிச்ச உடனே அதை பயப்படுறாங்க. அந்த பயம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வகுத்துக்குள்ள இருந்த குழந்தைக்கு அந்த பயம் தாவி அது கடைசியில இருந்து அந்த பயத்துலதான் இருக்குது. ஆனால் அந்த பயம் எப்பயுமே பெற்றவர்களிடத்தில் இருக்காதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். மத்தவங்களுக்கு தான் பயப்படுது. வாத்தியார் அடிச்சா பயப்படுது, வேற ஏதாச்சும் சொன்னாங்கன்னா பயப்படுது, அந்த மாதிரி. ஆனா அவங்க அம்மா பள்ளிக்கு போகவில்லை என்று அடியா அடிச்சா கூட கடைசியில கையை விரிச்சு கொண்டு அந்த போறான் பாத்தீங்களா. அதனால அந்த பயங்கிறது வெளியில தான் தெரியுது, வச்சு உள்ள தெரியல. இன்னொன்னு, குளத்துல குளிக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்த நிமிடத்திலையும் அந்த மனமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அதாவது அவன் அந்த இலையை எடுக்க போறான், இன்னும் கொஞ்சம்னா அந்த குழியில விழுந்து ஆள் இதாகக்கூடிய சன்மை கூட வந்துடும். ஆனால் அவ குழுவன்னு குளித்து அவ அன்புல, அது அன்பு பரிமாற்றத்துல அவ நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த முத்தம், அவர்கள் கொடுத்த முத்தம் இவனுடைய சிந்தனையை மாற்றி அவன் இங்கிட்டு பார்க்க வச்சிருக்கான். அப்ப அது தவறுன்னு சொல்ல முடியாது. இருந்தா கூட அந்த அப்படியே ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்துடும். அதாவது மனமாற்றங்கிறது எந்த நேரத்துல என்ன செய்ய போறோமோ அதை ஒரு மனமாற்றம் வந்துவிடும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு அருமையான கதை. ராஜாமணி அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்வளம். நன்றிங்க ஐயா. நன்றி தோழமை. அடுத்து எங்க அம்மா வள்ளுவ பின்னணியில் இருக்கிற எங்க கற்பகம் அம்மா கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நானே அவங்களே பதிவு போட்டாங்க, பட் நானே கூப்பிட முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்னா, அது வளையத்துல ஒரு அமைப்பு. சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு சொன்னீங்கல்ல, எங்க அம்மா அடிச்ச காலத்துல நான் டவுசரை புடிச்சிட்டு ஓடுனேன்னு சொன்னேன். அது கொஞ்சம் இல்ல, நான் ஸ்கூலுக்கு இல்ல மன்னிப்பு, ஒரு விஷயம், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு நாள் கூட அழுதது கிடையாது. ஏன்னா அது ஒரு சுகம். ஆனா மத்தவங்க என்னன்னா, அந்த வாத்தியாரு, அவர் அந்த டாப் சாரு, யாராவது ஒரு பையன் வரல அப்படின்னு சொன்னா என்ன, டாப் சார் வர்றாருடா அப்படின்னா சரி, அவங்க வீட்டுல இருக்கவங்க அந்த ட்ரௌசரை புடிச்சிட்டு எனக்கு முன்னாடி ஓடிடுவாங்க. எனக்கு உண்மையை சொல்றேன்னா, அன்னைக்கு வறுமையினோட உச்சத்துல இருந்ததுனால மத்தியானம் அங்க போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. சரிங்களா? அது ஒரு விதமான ஒரு காலம். அதாவது அந்த காலத்துல அந்த டவுசர்ல இருக்கிற பட்டன் எப்படித்தான் போகும்னு தெரியாது, அருணா கயிறு எப்படித்தான் அவருக்கும் தெரியாது. ஆனா
அந்த காலத்துல அப்படித்தான் எல்லாமே டவுசரை கையில புடிச்சிட்டு ஓடின கதையா தான் இருக்கு. அது நீங்க சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. நன்றி தோழர். அம்மா கற்பகம் அம்மா, அதுல பின்னாடி நீங்க ஒரு இது ரவுண்ட்ல இருக்கு, ஏதோ ஒரு பேர் இருக்க மாதிரி இருக்கு. அதையும் சொல்லிட்டு நீங்களும் ஏன்னா நீங்க குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்களும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்களுமே உங்களுடைய பின்னோட்டம் சொல்லுங்க. நன்றி தோழர், அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில மூலமாகத்தான் எனக்கு ராஜாமணி அம்மாவோட உறவு கிடைச்சது. அதனால அந்த பேனர் தான் பின்னாடி இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. முதல்ல உங்களுக்கு தான் ஐயா நன்றி சொல்லணும். தொடக்கத்துல அப்படியே என்னோட மனநிலையை பிரதிபலிச்சிங்க. அந்த ஒரு சூழல்ல தான் இருக்கும். இந்த காலத்துல நாங்க தான் நினைச்சோம் யாம் பெற்ற இன்பம் உங்களுக்கு வருதுன்னு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பள்ளிகள்ல தான் மாணவர்கள் படிக்கலைன்னா கல்லூரிகளிலும் 8 மணி வரைக்கும் படிக்கல. பரவாயில்ல, நான் மட்டும்தான் அப்படி இருந்தா நினைச்சேன். எனக்கு துணை இருக்குன்றதை கேட்கும் போது ரொம்ப உண்மையில சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் தான் ஓரிரு இடங்களில் பொய்த்து போனாலும் மாறி பெய்கிறாள் மாறியாக, மாறி பெய்தாலும் மாறி பெய்கிறது. கடைசியில இந்த ட்ரௌசர் கதை சொன்னீங்க இல்லையா, அது கதையினுடைய அந்த வலிய அப்படியே கம்ப்ளீட்டா மாத்திருச்சு. நான் இந்த கதையை எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி இருந்த தோழர் என்னெல்லாம் யாரெல்லாம் விட்டு வச்சிருக்காங்களோ அது சொல்லலாம்னு நினைச்சேன். அழகா சொல்லிட்டாரு. நான் கீராவோட உளவியலையும் மருத்துவ அறிவையும் வியந்து பாக்குறேன் இந்த கதையில. ஒரு 8வது மாசம் பிறந்தால் தொட்டில் ஏறாது என்று ஒரு பழமொழி. 8வது மாசம் பிறந்தாலே தொட்டில் ஏறாது. இப்ப 7வது மாதத்தில் பிறந்த ஒரு குழந்தை உயிரோட இருந்திருக்கிறத கண்டிப்பா அவர் எங்கேயாவது பார்த்திருக்கணும். அதனால்தான் இந்த மாதிரி ஒரு பதிவு. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை பிழைப்பதற்கான வழியையும் அப்படி வாழை குறுத்தனோடனே அப்படியே நாவுக்கரசர் கதை அப்படியே வந்துருச்சு எனக்கு முன்னாடி. அதை விட்டுட்டு எங்க கதைக்கு போலாம். அதுக்கடுத்து அந்த பிரசவம் ஆன உடனே அந்த பயம்னு சொன்னாங்க இல்லையா, அது தாய் இயல்புல பயம் கிடையாது அவளுக்கு. இடினா நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த இடியினுடைய ஓசை, அதனால் எழுந்த அந்த வலி, அந்த பிரசவம், அந்த பாதிப்பு அந்த குழந்தைக்கு இருக்குங்கிறத ரொம்ப அழகா தெளிவா அந்த கதை முழுக்க ஆசிரியர் சொல்லிட்டு வர்றாரு. இந்த பயத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த பனைமரம் பற்றி எரிதல். பொதுவாவே பெண்கள் இளகிய மனசு கொண்டவங்க. அதனாலதான் இந்த மாதிரி கருவுற்ற காலத்திலே பெண்களுடைய மனதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பதற்காக மாதந்தோறும் சடங்கு செய்யறாங்க. குறிப்பாக பிரசவ நேரத்துல தாய் வீட்டுக்கு அனுப்புறதுக்கான முதல் காரணமும் அதுதான். ஆனால் அந்த 7வது மாதத்திலே அவள் நல்லவங்களே பார்க்க முடியாது. நல்ல ஒரு மரம் சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல, பச்சை மரத்தை வெட்டலாமா அப்படின்வாங்க. வெட்டுவதே குற்றம் என்றால் ஒரு இயற்கை சீற்றம் அது மேல விழுந்து அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தி அது பற்றி எறியும் போது அவளுடைய மனவேதனை, அவ இயல்புல பயம் கிடையாது, அதை பார்த்ததால் அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சி குழந்தையை தாக்கி அதன் மூலமாக அவனோட பிசிக்கல் ஃபீச்சர் அவர் வர்ணிக்கிறாரு பாருங்க. தலை மட்டும் பெரியதாக. இப்பொழுது மருத்துவர்கள் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பேரு இருக்கு. ஆக அந்த குழந்தை சுபாவத்திலே நல்ல குழந்தைதான். பயம்னா கூட அவனுடைய கண்கள்ல குளிர்ச்சி இருக்கு, கண்கள் அழகானதுன்ற. யாருக்கு கண்ணு அழகாக இருக்கும்? உள்ளம் தெளிவானவர்களுக்குத்தான் கண்களிலே அந்த ஒளி இருக்கும். அப்ப அந்த குழந்தை மனசால பயந்தவன். அதுக்கு ரீசன் என்ன? இதுதான். அவங்க அம்மா அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கா, அது கருவிலே இருந்த குழந்தையை பாதித்திருக்கிறது. ரொம்ப அற்புதமா கதையை சொன்னீங்க. கடைசி தெருவோரம் நாங்களும் அவனோடைய ராகவலுவோடவே நாங்களாமும் பயணம் பண்ணோம். அந்த கருட பட்சி கோழி குஞ்சியை தூக்கும் போது நாங்களும் அப்படி அண்ணாந்து பார்த்தோம். அவன் லாடம் அடிக்கிற இடத்த போகும்போது அங்கேயும் பார்த்தோம். அந்த இழப்புளி வச்சு அவர் இழக்கிறாருல்ல, என் கண்ணு முன்னாடி அப்படியே சுருள் சுருளா அது விடுது. நாங்களும் சின்ன வயசுல அதெல்லாம் ரசிச்சிருக்கோம். அவன் அதை எடுத்துக்கலாமான்னு நினைக்கிறான், விட்டுட்டு போறான். இதுதான் குழந்தையோட சுபாவம். அவன் படிக்க போகாததுக்கு அந்த ரீசன் ஆசிரியராக இருந்தாலும் கூட அவன் தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனிக்கிறான். ரொம்ப அழகா சொன்னாங்க மகாலட்சுமி அம்மா. ஒரு பக்கம் ஒரு தவறு இப்படி நடந்தது, ஒரு தவறு அவனை காத்தது என்று. இந்த ஆசிரியர் இது கற்பனையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைய சாகடிக்க அவருக்கு மனசு வரல. அதனாலதான் அங்க ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அவர்களிடையே ஏற்படுத்தப்பட்ட அந்த முத்த சத்தம், அதனால இவன் திரும்பி வீட்டுக்கு ஓடி வந்துடுறான்றாங்க இல்லையா. ஓடி வந்த அப்புறம் வந்த வயசானவர் ரொம்ப நல்லவர், பருத்தி மலார வச்சு அடின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. கண்ணு முன்னாடி அப்படியே பருத்தி விளைஞ்சு நிக்குது. வாணிதாசனுடைய பாடல் போல அந்த கோடை காத்துல பருத்தி எல்லாம் வீணா போனது. அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை
தொட்டு அந்த நினைவுகள் எல்லாம் இழுத்து ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஆகஸ்ட் 1 தேதி எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளா விடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இந்த பணிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். முத்தாய்ப்பாக என்ன அழகா சொன்னாரு, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களிலும் பயிற்சி கல்லூரிகளிலும் இந்த கதையை பாடமாக வைக்க வேண்டும். ஐயா, நான் இன்னும் ஒண்ணு கூட சேர்த்துக்கிறேன். எல்லா ஆசிரியர்களுக்கும் ட்ரைனிங்னு போட்டுறாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிந்தால் இந்த கதையை ராஜாமணி அம்மாவோட வாய்ஸ்லயே இதே பதிவையே போட்டா என்ன மாதிரி இருக்கிற ஆசிரியர்களா திருந்தவங்க நான் கூட அடிப்பேன். எப்போன்னா எல்லாம் முடிச்சு சாமதான வேத அதுக்கப்புறம் தான் தண்டனை. எனக்கு படிக்கலன்னா பிரச்சனை கிடையாது. சார் மாதிரி 8:25 8:45 வரைக்கும் போன வருஷம் உட்கார்ந்துருக்கேன் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு முன்னாடி. அவனிடத்திலே ஒழுக்கம். இன்னைக்கு 4 பிள்ளைங்களை உண்மையில வெளியில உட்கார வச்சேன். பாதி நேரம் அவங்கள பாக்கல. நான் சொல்லிட்டேன், நீ இப்படித்தான் இருக்க போகிறாய் முடிவெடுத்தா எப்படி என்னால உன் முகத்தை பார்த்து பேச முடியும்? உங்களுக்கு போன வருஷம் இருந்த டீச்சருக்கும் இந்த வருஷம் இருக்க டீச்சருக்கும் நிச்சயமா வித்தியாசம் தெரியும். நான் இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குறேன். அந்த வாய்ப்புகளை நீங்க இப்படி தவற விடுறீங்களே, நான் என்ன செய்யட்டும்? நீங்க முடிவெடுத்து நாளைக்கு பேப்பர்ல எழுதிட்டு வாங்கன்னு சொல்றேன். ஒரு நல்ல சமூகம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அது எழுத்தாளராக இருக்கலாம், கதாசிரியராக இருக்கலாம், கதை சொல்லியாக இருக்கலாம், உற்று கேட்பவர்களாக இருக்கலாம், குறைந்தபட்சம் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது பெற்றோராக இருக்கலாம். இந்த சமூகம் ஒவ்வொரு மனிதனும் திருந்தினால் நாம் எங்கோ சென்றுவிடும். அற்புதமான ஒரு கலைஞனின் படைப்பை அழகான எங்கள் சகோதரியின் குரலில் கேட்க வாய்ப்பளித்த அத்தனை நல்ல இதயங்களுக்கு நன்றி, வணக்கம். கற்பகம் பொழிச்சல், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி தோழமையே. எங்களுக்கு இன்னொரு கதை சொல்லி கிடைச்சிட்டாங்க, அப்படித்தான் நாங்க பார்த்தோம். சொல்லுவாங்க. நன்றி தோழமையே. ஏன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க, இப்ப கூட ஒரு 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 மாவட்டத்துக்கு என்னால கதை ஒதுக்காம வச்சிருக்கேன். நிறைய பேர் கொடுத்துட்டாங்க, ஆனா நாங்க ஏன் ஒதுக்கல அப்படின்னா எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மாவட்டத்துக்கும் பறந்துபட்டு வர்றது மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னதுனால இன்னுமோட ஒரு 20 கதைகள் ஒதுக்காம வச்சு. ஆனா கேட்டிருக்காங்க, அதிகமா கதை சொன்ன மாவட்டத்துல இருந்து எனக்கு. ஆனா நான் தர்றேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் நன்றி தோழமையே. நிறைவாக காலத்தினுடைய அருமை கருதி நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தனுஷ்கோடி ராமசாமி ஐயாவுடைய அருமை மகனார் மருத்துவர் தா அறமையா அவர்கள் பின்னோட்டம் தரும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ராஜாமணி அம்மா வந்து டீச்சர் ரொம்ப அருமையா ஒரு நம்மள பக்கத்துல உட்கார வச்சு சொன்ன மாதிரி கதை. அது போக ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து ஒரு மாணவன், கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவனை பத்தியான ஒரு கதை போது இன்னும் உணர்வுபூர்வமா அதோட ஒட்டி சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா இது மாதிரி நிறைய குழந்தைகளை பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய சர்வீஸ்ல எத்தனையோ குழந்தைகளை பார்த்திருப்பாங்க. இது அதுல இது என்னன்னா டிஸ்லெக்சியா, லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறது. இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். என்னன்னா இது லைட்டா இது லேர்னிங் டிஸ்லெக்சியா, லேர்னிங் டிஃபிகல்ட்டி, டிஸ்லெக்சியா இல்ல ஆர்டிசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு. இவன் வந்து ஒரு குறை மாசத்துல பிறந்த ஒரு குழந்தையாவும், அதுவும் கீராவனுடைய அந்த இது இருக்குல்ல இன்குபேட்டர்ன்னு சொன்னாங்கல்ல சிவசுப்ரமணியம் ஐயா, அது எத்தனையோ எண்ணிக்கை கணக்குல அகல் விளக்க நீள்வட்டமா வச்சோம்னா வாமா இருக்கணும். இந்த ப்ரீடம் பேபி எப்பயுமே வாமா இருக்கணும். அதனால குழந்தை பிறந்தவொடனே இப்ப தொட்டில கூட போடக்கூடாதுனாங்க. அம்மாவோட பக்கத்துக்கு, அம்மாவோட சூடு பக்கத்துல இருந்தாதான் குழந்தை நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு கான்செப்ட் வந்துச்சு. ஆனா அது கிராமத்துல அனுபவத்தின் மூலமாக தாங்கள் வந்து ஒரு குறை மாசத்தில் பிறந்த குழந்தைய கூட, குறை மாசத்துல ஏன் பிறகுற ரீசனிங் சொல்றாரு. ஒரு மின்னல்ல கீழே விழுந்துடுறாங்க. மிக அருமையான கதை. அது வந்து கற்றல் குறைபாடு உள்ள ஒரு குழந்தைதான். நீங்க தாமஸ் ஆல்வா எடிசனும் அவங்க வாத்தியார் வந்து மூளை கோளாறானவன் பள்ளிக்கூடத்துல இருந்து விளக்கப்பட்டவன் தாமஸ் ஆல்வா எடிசன். இன்னைக்கு நமக்கு நிறைய கண்டுபிடிப்புல கற்றுக் கொடுத்திருக்காரு. அவரு அந்த அவருடைய சிந்தனை மாதிரி இவனுடைய சிந்தனையும் இருக்கும். நீங்க வந்து கோழி முட்டையில போய் கோழி மட்டும்தான் அடகாக்கணுமா, நம்ம ஊருக்கு வந்தா என்ன ஆகும்னு தாமஸ் ஆல்வா எடிசன் யோசிச்சாரு, அப்பெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அதே போல இவனும் வந்து ஒரு ஈய பார்த்து ஈன்னு சொன்னா வண்டுன்னு சொல்லுவான். ஏன்னா வண்டு மாதிரி பெருசா இருக்கு. அங்க படத்துல வந்து குறை படம் வரைஞ்சவர் வந்து ஈ மாதிரி போடல, அது பெருசா போட்டாரு. மட்டுதானே இது அப்படின்ற கேள்வி. சேவலியே முட்டை போடாதுன்றது. இவன்ட்ட திறமை இல்லாத குழந்தையானா திறமையான குழந்தைதான், வேற திறமைகள் இருக்கு. ஒரு பூவை பார்த்த உடனே போய் அந்த பிடிங்கிறான், அந்த செடியை அணைச்சு பிடிச்சுக்கிறான்ல,
அது ஒரு அது அந்த இடத்துல ஆசிரியர் வந்து அவனை கவனிச்சிருக்கணும். அதான் இப்ப சிக்கல். நம்ம பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் நம்ம மாணவர்களுடைய திறமையை அதுலதான் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப உயர்வா இது பண்றாங்க. அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டி உள்ள குழந்தைகளை அவர்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவன்கிட்ட உள்ள திறமை என்னன்னு, நீங்க அந்த தெருவழியா போறப்ப எங்கேயோ ஒரு மரத்தை வந்து அறுக்குறாங்க, அந்த மரத்தினுடைய வாசனை பாரு நமக்கு தெரியுமா? சரி, நமக்கு யூஸ்வலா தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏதோ அறுக்குறாங்க, நம்ம போய் பார்க்கணும். அந்த இருக்கிறப்ப அந்த சுருள் சுருளா வந்தது, அதை வந்து விளையாடலாமான்றது. அதே போலயே அந்த அதுக்கடுத்து அந்த மாடு லாடம் கட்டி அது இப்பெல்லாம் யாரும் பார்த்திருப்பாங்களான்னு தெரியல, லாடம் அடிக்கிறாங்களான்றதே தெரியல. ஏன்னா அப்ப வந்து மாட்டு வண்டிகள் தான் நிறைய. அப்ப வந்து அந்த லாடம் அடிச்ச இது இருக்குல்ல, அது நானும் எடுத்து வச்சிருக்கேன். லாடம் அடிச்ச பழைய லாடம் உள்ள அந்த இது வந்து ஒரு நல்ல ஓட்ட ஓட்டையாவும் இருக்கும், கொஞ்சம் வளைவாவும் இருக்கும். ஆமா. ரொம்ப நல்ல விளையாட்டு பொருளா ஒண்ணு வச்சுக்கிறது. அப்படி எடுத்துட்டு வர்றது. அந்த சுருள் சுருளா உள்ளதையும் ஆசாரி வீடுல எங்கேயாவது வேலை நடக்குதுன்னா அந்த எடுத்துட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கிறது. இதெல்லாம் அந்த இயல்பான குழந்தைகளினுடைய ஒரு இதுல இருக்குது. அந்த ஒரு அரச மலை இலையை எடுப்போன்னு போறப்ப அந்த இயல்பா பல பேர் தண்ணியில முழுங்கி இறந்திருக்காங்க. கண்மாயில சில பகுதி போனோம்னா அந்த களிமண் தான் இருக்கும். அந்த பகுதி ரொம்ப ஆழமா உள்ள போறது. அப்போ ஒரு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிறிய தவறு எங்க இப்ப கதை முழுக்க நிறைய சிறிய தவறுகள் போய்கிட்டே இருக்கு. ஒரு பெரியவர் வந்து பருத்தி மாற கொடுத்தது, அம்மா வந்து இவனுடைய அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வந்ததுக்கு காரணம் அவங்க அம்மா தான். அம்மா வாத்தியார் வந்து புறக்கணிச்சிட்டாரு. அம்மா என்ன செய்யுது, தானே ஒரு டீச்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு கான்செப்ட்லயே அதான் இருக்கு. லேர்னிங் டிஃபிகல்ட்டி உள்ள குழந்தைகளுக்கு யார் பெஸ்ட் டீச்சர்னா அவங்க அம்மா தான் பெஸ்ட் டீச்சர். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். சிபி சைல்டுன்பாங்க, செரிப்ரல் பால்சி சைல்டு. அது வந்து மூளைத்திறன் குறைவான குழந்தை. அந்த குழந்தைக்கு பெஸ்ட் டீச்சர் யார் இருப்பாங்கன்னா அவங்க அம்மாவா தான் இருப்பாங்க. இங்க அம்மாவே அடிச்சு கடைசியில அவன் ரத்தம் சொட்ட சொட்ட வலியிறப்பதான் அந்த அம்மாவுக்கு வந்து தான் பையன் அப்படின்ற எப்படி பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைய போய் இப்படி எல்லாம் அடிக்கலாமா? அப்ப பிள்ளைகள் நிறைய இருந்தாலே மனித இது வந்து குறைஞ்சு வரும். இன்னைக்கு வந்து டீச்சர் சொன்னாங்க, இன்னைக்கு யாரும் அடிக்கிறது இல்லைன்றது. நான் ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் வந்து மண்டை உடஞ்சி வந்தா அப்பதான் கூட்டு வந்தாரு. கூட்டு வந்தா ஒரு 4-5 தையல் போட வேண்டியது. என்ன அப்படின்னு கேட்டேன். ஆசிரியர் அடிச்சிட்டாங்க. நான் சட்டப்படி என்ன செய்யணும்னா, இது வந்து ஒரு அசால்ட் எம்எல்சி மெடிக்கல் லீகல் கேஸா நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவர் சொன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டேன். இந்த கேள்விக்கு தான் நான் கேட்கிறேன், எதுவும் போலீஸ் கேஸ் போடணுமா இல்ல நான் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கணுமா? ஐயா இவன் தப்பு செய்ய போய் தானே அடிச்சிருக்காங்க, இவன் தப்பு செய்யாம அடிப்பாங்களா ஐயா, அதனால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படி ஒரு சமூகம் இருந்தது. ஆசிரியர் வந்து தப்பு செய்யாம அடிக்க மாட்டாங்க அப்படின்றது. நான் இது வந்து ரொம்ப காலத்துக்கெல்லாம் முன்னாடி நடத்தல. 2001 நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல அதனால இது வந்து ஒரு டிஸ்லெக்ஸியாவை மிக அருமையாக காட்சி தண்ணி கொடுத்திருந்தார். கொஞ்சம் குடிச்சிருங்க, பொதுச்செயலாளர் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க, ஒண்ணும் பிரச்சனை குடிச்சிட்டு வாங்க, இல்லை. உங்க குடிச்சிட்டு பேச்ச வாங்க. நாங்க நிறைய கேட்கணும்னு ஆமா, எதிர்பார்க்கிறோம். ஆமா. இது கீராவா இருக்குமோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கீரா வந்து பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காதவரு, மலைக்கு தான் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினேன். அப்படியே ஒதுங்கி இருந்தாலுமே மலையத்தான் பாத்துக்கிறேன், வாத்தியில பார்த்தது இல்லைன்னு. அவர் ஒரு டிஸ்லெக்சியா கூட இருந்திருக்கலாம் அவருக்கு. ஏன்னா அவருடைய கதைகள் நிறைய கதைகளே ஆடு மாடு மேய்ப்பவர்களிடமும் நான் கேட்டு பழகியிருக்கேன். மத்தபடி எனக்கு பள்ளிக்கூடம் வாசனையை ஒதுங்குது இல்லை, அந்த வாசனையை அடிச்சது இல்லைன்னு. இது வந்து நீங்க கலையிலக்கிய பருவன்றமே ஒரு டிஸ்லெக்சியா குறித்த ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணும் விதமாக கல்வி நிலையங்கள் சார்ந்த கல்வி செக்ரட்டரிக்கோ இல்ல அவங்க பல்கலைக்கழகங்களுக்கோ இது வந்து இப்படியும் மாணவர்கள் இருக்காங்க. அப்ப மாணவ ஆசிரியர்கள்ன்றவர் ஒவ்வொரு மாணவர்களிடம் உள்ள திறமையும் கண்டறிந்து அதை வந்து வெளிக்கொணர்வராக இருக்க வேண்டும். பல ஆசிரியர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வேணா நம்ம வந்து சில ஆசிரியர்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து பல பேரும் வந்து எங்க டீச்சர் தான் எனக்குள்ள திறமையை சொல்லி இதை வளர்த்தெடுத்தாங்க அப்படின்னா சொல்ற ஆளுகள் இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து இப்ப தமிழ்நாடு கலையிலக்கிய பருவத்திலிருந்து கூட அந்த ஒரு கடிதம் கூட எழுதலாம். அதுக்கான வாய்ப்பு நம்ம யோசிக்கலாம். மிக கதையை அருமையா சொன்ன டீச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இவங்க யூடியூப் சேனலே ஆரம்பித்து ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி சொல்லலாம். அது வந்து பல்வேறு ஆள்களுக்கு உதவும் என்று கூறுகிறேன். நன்றி. நன்றிங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. அம்மா பதிவு பின்னோட்டம் பார்த்துறோம், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட போயிடலாம். பதிவு பின்னோட்டம் இன்னைக்கு நிறைய போட்டிருக்காங்க. நேரமும் கொஞ்சம் ஆனாலும் கூட ஒரு சிலதை படிச்சு ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது
மாணவர்களுக்கான ஒரு புதிய தளத்தை உருவாக்கும் என்பதற்காக ரேவதி நவநீத கிருஷ்ணன் போட்டிருக்காங்க. காணப்பயிறு என்பது பொருள் என்ற பருப்பு அம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. மகாலட்சுமி தோழர் மயிலுக்கு வருடுவது போல் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து சிவகாமி அம்மா, அருமையாக கதை சொன்னீர்கள் அம்மா, ஆனால் இறுதியில் மனம் கணக்கிறது, கடைசி பக்கம் காணவில்லை என தோணுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நவநீத கிருஷ்ணன் ஐயா, தெளிந்த நீரோடை போல சிறப்பாக கதை சொன்ன அம்மா அவர்களுக்கு பாராட்டுதல். ஒரு சிறிய தவறு, கீரா எழுதிய கதையல்ல, உண்மை நிகழ்வுதான். கிராமத்து வாழ்க்கை, நடப்பு, பேச்சு, பண்பாடு அனைத்தையும் கதையில் கொண்டு வந்துள்ளார். சம்சாரிகள் இவர்களை சார்ந்துள்ள மர வேலை தச்சர், காளை மாடுகளுக்கு லாடம் அடிவித்து வேலைக்கு தயார் செய்யும் ஆசாரி, பிரசவம் பிறந்த குழந்தையை பராமரித்து காப்பாற்றுதல் என நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக பதிவு செய்துள்ளார். கதையின் சாரத்தை தெளிவாக குறைவின்றி கொடுத்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய இணையர் ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா, நீங்கள் கதை கூறிய விதம் மிகவும் கனிவாக கேட்க இதமாக இருந்தது. அந்த காலத்தில் இங்குப்பெட்ட கருவி எப்படி இருந்தது என்று அறியும் போது ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் சிறுபிள்ளையாக இருந்தபோது காணம் வறுத்து தந்துள்ளார்கள். எங்களை பெற்ற தாயை நினைக்க வைத்து விட்டீர்கள் அம்மா, நிறைய வணக்கங்கள் உங்களுக்கு அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. அடுத்து கிரிஜா ராஜசேகர், அருமை அருமை அம்மா, உங்கள் குரலின் மாயம் கண்முன் காட்சி விரிந்தது, கண் கலங்கி விட்டது. நீங்கள் கதையை சொல்லுவதாக இருந்தால் பசி தூக்கமின்றி கேட்கலாம். அருமை. பொன் ஏழுமலை தவளர் கன்னடாவிலிருந்து வாழ்த்து போட்டிருக்காங்க. அடுத்து கற்பகம் அம்மா நிறைவா போட்டிருக்காங்க. மூளையில் உடைந்த சிலேட்டும் புதிய பழைய பைக்கட்டும் நான் குறிப்பிட மறந்தவை என்று பதிவு செய்திருக்காங்க. தோழமைக்கு வாழ்த்துக்கள். அம்மா நிறைவா ஏதாவது சொல்றீங்களா ராஜாமணி அம்மா? அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, பிஎஸ்என்எல்னு ஒண்ணு போட்டு ராஜாமணின்னு வந்திருந்தது. மகிழ்ச்சி. ஆமா, ஏன் அப்படின்னா எங்க அண்ணனும் பிஎஸ்என்எல்ல பணி ஓய்வு பெற்றவர். அதனால அந்த பிஎஸ்என்எல்னாவே ஒரு குடும்ப உறவு மாதிரி. அது எங்க அண்ணனும் எஸ்டிஆ இருந்து ஓய்வு பெற்றவங்க காரைக்குடியில. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி தோழமையே. நிறைவா நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். சிறப்பு ஐயா, சிறப்பு. அதாவது கதை சொன்ன நேரத்தை காட்டிலும் பின்னோட்டம் சொன்ன இது ரொம்ப அதிகமா இருந்தது. அவர் ஒரு சிறிய தவறு தான் எழுதியிருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் அதுல பல தவறுகளை கண்டுபிடிச்சிருப்போம் அப்படிங்கறதுதான் எனக்கு அதுல தோணுச்சு. ரொம்ப சிறப்பு. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிகுந்த நன்றி. எப்பொழுதும் தோழமையுடன். நன்றி கை. நன்றி தோழர். தோழர் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு யாரும்? நன்றி தோழமைகளே. இன்றைய பொழுது நிறைவாய் மன நிறைவாய் இருந்தது. குறிப்பாக ஒரே ஒரு செய்தியை, அறிவியல் செய்தியை சொல்ல வேண்டிய கடமை நெறியாளர் என்கிற அடிப்படையில் நமக்கு இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். என்ன என்று கேட்டால், அர்ச்சுனா அர்ச்சுனா என்று சொல்லுகிற பழக்கம் இருந்ததாக குறிப்பிட்டு சொன்னார்கள். அது கூட தமிழனுடைய அறிவியல் கூறுகளில் ஒன்று. அர்ச்சுனா அர்ச்சுனா என்பது இறைவனை அழைப்பதாக பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஒரு அறிவியல் காரணத்துக்காக தமிழர்கள் பயன்படுத்திய சொல்லாடல் என்று நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய கடமை. என்னன்னா, இடி இடைக்கும் போது வர்ற சத்தத்துல காது அடைச்சிடும். காது அடைச்சிருச்சுன்னா ஒரு ஒயின்னு ஒரு சவுண்டு வரும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காது ஒயின்னு இருக்கும்போது விமான நிலைய பயணத்துல எல்லாம் அந்த பிரச்சனை ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அர்ஜுனா என்று சொல்லும் போது, அந்த என்று சொல்லும் போது நம்முடைய நாக்கு மடிந்து மேல்தாடைய தொடும். அதே போல ஜூ அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய் புகிந்து காற்று பட்டுன்னு வெளியேறும். நான் சொல்லும்போது அது முழுமையா உடல்ல இருக்க அந்த அடையப்பட்ட காற்று எல்லாம் தெரித்து வெளியேறும். அப்படி வெளியேறுவதால் காது அடைக்காது என்பதற்காகத்தான் இந்த அர்ஜுனா என்கிற அறிவியல் சொல்லை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியோடு, காரணம் தமிழன் பயன்படுத்திய எல்லாம் அறிவியலோடு இணைந்தது. பண்பாட்டு கூறுகள் அத்தனையும் அறிவியலோடு இணைந்தது. எதுவும் மூட பழக்க வழக்கத்திற்காக இப்ப இடையில மூட பழக்க வழக்கத்தை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. அது மூட பழக்க வழக்கத்தை நாம் புறம் தள்ளிவிட்டு அறிவியலோடு இணைந்த வாழ்வியலோடு பயணிப்போம் என்று சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா கதைகளோடு ஐயா சொல்லுங்க. நாளைய சொல்லலாம். ரைட் வந்துட்டு பொதுச் செயலாளரே நாளைய கதையை சொல்லிடலாம். நாளைய கதை கீராவினுடைய முதல் கதை சொந்த சீப்பு. ஒரு தலைமறைவு வாழ்க்கையில் விருதுநகரில் ஆசிரியர்களுடைய அறையில் இருந்து எழுதிய கதை என்று குறிப்பிடுவார். அந்த கதையை சொல்லுபவர் செல்வி காவ்யா குமரேசன் சொல்றாங்க. நன்றி தோழமைகளே.
நம்முடைய திட்டமிடல் படி பட்டியல் நாம் வெளியிட்டிருக்கோம். அந்த பட்டியலில் நாளை கதை சொல்லக்கூடிய கதை சொல்லினுடைய உடல்நிலை கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால அவங்க சொல்றாங்க அடுத்த ஒரு கொஞ்சம் நாட்கள் தள்ளி கேட்டதால் திடீர் நிகழ்வாக இந்த கதை சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறோம். தோழமைகளே, கதை சொல்லல் என்பது நம்முடைய ஒரு 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 பணியாக இல்லை, அடுத்த தலைமுறைக்கான வாய்ப்பாக நாம் பார்க்கிறோம். அந்த வாய்ப்பில் இணைத்துக் கொண்ட அத்துணை தோழமைகளுக்கும் குறிப்பாக நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா கதைகளோடு உங்களோடு சேர்ந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நாளை தினம் இரவு 8 மணிக்கு. நன்றி.